நமத்திலே காணப்படுகிற தேவ சமத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் கிருபையாக இப்படிப்பட்டதான வெளியேற பெற்ற கூட்டங்களை நம்முடைய ஜீவியத்திலே கொடுத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுக்காக கர்த்தர் கொடுத்ததான வசனம் தலைப்பு, கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். The topic that the Lord has given for the sanctification meeting is, turn again our captivity, O Lord. கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Turn again our captivity, O Lord. 126 சங்கீதம் 4 வசனத்தை வாசிப்போம். Let's read Psalm 126 verse 4. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். Turn again our captivity, O Lord, as the streams in the south. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Turn again our captivity, O Lord, as the streams in the south. இங்கே தமிழ் வேதத்திலே அல்லது தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஒரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை இல்லை. One of the most important words is missing in the Tamil translation. அதாவது எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்பும். That is, turn again our captivity. மறுபடியும் என்கிற வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்பில் இல்லை. The word again is missing in the Tamil translation. மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலும் ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் இந்த மறுபடியும் என்கிற வார்த்தை இருப்பதாக நாம் பார்க்கலாம். We see that this word again is found both in the original language, that is Hebrew, and in the English translation. இந்த வேத வசனத்திலே மிக முக்கியமான வார்த்தை தான் மறுபடியும் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்பதாகும். We see that the important word in this verse is turn again our captivity. ஆனால் தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் அந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். But the Tamil translators have failed to use the term again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். So it should be read, Lord, turn again our captivity as the streams in the south. மறுபடியும் திருப்பும் என்று சொல்லும்போது, When it is said, turn again, இவர்கள் ஏற்கனவே ஒரு முறை சிறையிருப்பில் இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. it shows that they were already earlier once in captivity. ஒரு முறை என்று மாத்திரமல்ல, சில வேளை ஏற்கனவே பலமுறை அவர்கள் சிறையிருப்பிலே இருந்திருக்கக்கூடும். We do not mean that it was just once. They could have been in captivity more than once. ஒரு முறை என்றும் சொல்லலாம், We can say it as once. அநேக முறை சிறையிருப்பிலே இருந்திருக்கக்கூடும் இதற்கு முன்பு. Earlier they could have been in captivity many times. அப்ப அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். In those circumstances, the Lord had turned away their captivity and had brought them out. ஆனால் இப்போது ஒரு சிறையிருப்பிலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். But now once again they have been entangled in captivity. அப்ப இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்ட சிறையிருப்பு பாபிலோனின் சிறையிருப்பிலே தற்போது அவர்கள் காணப்படுகிறார்கள். And in this verse it is written about a captivity, that is, they were in captivity in Babylon. இப்போது இவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்து கொண்டு தேவனை நோக்கி கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்பும் என்று கெஞ்சுகிறார்கள். Now being in captivity in Babylon, they were pleading the Lord, saying unto him, turn again our captivity, O Lord, as the streams in the south. முதலாக தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு வந்ததான சிறையிருப்பை நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். Today we are going to see about the captivity that the people of God faced the first time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name.
தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு முதலாக வந்த சிறையிருப்பு என்ன? What was the first time God's own people were in captivity? அந்த சிறையிருப்பு ஏன் வந்தது? Why were they in captivity? அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள்? How were they redeemed from that captivity? இவைகளை தேவன் அனுமதிக்கிறபடி சுருக்கமாக இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். Today, according to the way God permits, we are going to meditate this in brief. பரிசுத்த ஆவியானவர் இந்த தலைப்பை கொடுத்ததுடைய நோக்கம், நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே காணப்படுகிற நீங்களாக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் இப்போது பல்வேறு விதமான சிறையிருப்புகளிலே காணப்படுகிறோம். The reason why the Holy Ghost has given this title for us is that every one of us, you and we ourselves, we can say, are in a way in captivity. பரிசுத்த ஆவியானவர் சில சிறையிருப்புகளின் பெயர்களை எனக்கு கொடுத்தார். The Holy Ghost gave the names of certain captivity to me. அந்த சிறையிருப்பின் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாட்கள்ல. These days we are going to meditate about the spiritual meaning of those captivities. அப்ப இந்த கூட்டம் முடிகிற வேளையில நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளலாம், நாம் எத்தனை சிறையிருப்புகளில் அல்லது எந்தெந்த சிறையிருப்புகளில் தற்போது நீங்களும் நானும் காணப்படுகிறோம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். Therefore, at the end of these meetings, you and I can understand the way and in what all captivities we are there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாக தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு உண்டான சிறையிருப்பு எகிப்தின் சிறையிருப்பாய் இருக்கிறது. The first captivity under which the people of God were held was the Egyptian captivity. இந்த எகிப்தின் சிறையிருப்புல தேவனுடைய சொந்த ஜனங்கள் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 10 வருடம் 20 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட சுமார் 400 வருடங்கள் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். God's own people were in captivity in Egypt, not for 1 or 2 years or 10 or 20 years, but they were in captivity for a period of 400 long years. 400 வருடம் தேவனுடைய சொந்த ஜனங்கள் எகிப்தின் சிறையிருப்பில் காணப்பட்டார்கள். For 400 years, God's own people were in captivity in Egypt. இந்த சிறையிருப்பு தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு ஏன் வந்தது? Why did this captivity happen for God's own people? இன்றைய தினத்திலே நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். Today we are going to look into that. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பும்போது, When we flip our scriptures to Genesis chapter 15, தேவன் ஆபிரகாமிடத்திலே தனக்கு பலி செலுத்தும்படியாக கேட்டுக்கொண்டார். God asked Abraham to offer sacrifice unto him. அதாவது பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் விரும்புகிறார். That is, Abraham wanted to offer a sacrifice unto the Lord. அதாவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிப்போம். Let's read Genesis chapter 15 verse 9 onwards. 9 இருந்து 13 வரையிலும். Verses 9 to 13. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். And he said unto him, Take me a heifer of 3 years old, and a she-goat of 3 years old, and a ram of 3 years old, and a turtle dove, and a young pigeon. And he took unto him all these, and divided them in the midst, and laid each piece one against another. But the birds divided he not. And when the fowls came down upon the carcasses, Abraham drove them away. And when the sun was going down, a deep sleep fell upon Abraham, and lo, an horror of great darkness fell upon him. And he said unto Abraham, Know of a surety that thy seed shall be a stranger in a land that is not theirs, and shall serve them, and they shall afflict them for 400 years. யாக்கோபு பிறப்பதற்கு முன்பாகவே, Before the birth of Jacob, அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படுவதற்கு முன்பாகவே, before his name was changed as Israel, அவனுக்கு ஒரு சந்ததியார் உருவாவதற்கு முன்பாகவே, before a seed was generated for him, இவங்கெல்லாம் பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே
ஆண்டவர் இங்கே ஒரு சிறையிருப்பை தீர்மானிக்கிறார். Even before the birth of all these, the Lord had planned of a captivity. 400 வருடம் உன் சந்ததியார் 400 வருடம் அவங்க என்ன செய்வாங்க, அந்நிய தேசத்துல, பரதேசி என்ற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்த, அது மூல பாஷையில பிச்சைக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the Lord had said unto Abraham, thy seed shall be a stranger in a land that is not theirs. And the word stranger is used here, but in the original language it is told as beggars. அவங்க அந்நிய தேசத்துல, அதாவது எகிப்தின் தேசத்துல ஒரு பிச்சைக்காரர்கள் போல ஜீவித்து பல காணப்படுவாங்க. அவங்க That they will live in an alien land that is in Egypt as beggars. அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள். And they will serve the people of that land. எத்தனை வருஷம்? How many years? சரியாய் 400 வருஷம். Exactly 400 years. இதை ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே யாக்கோபு பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். Here we see that the Lord had told Abraham even before the birth of Jacob. இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாவதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். Even before the Israelites were formed. ஆபிரகாமுடைய நாட்களில் ஆபிரகாமா மாறுவதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். When he was Abraham and not Abraham. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த சிறையிருப்புக்கான காரணம் என்ன? What was the reason for this captivity? இங்கே ஆபிராம் தேவனுக்கு பலி செலுத்தும்போது, Here when Abraham wanted to offer a sacrifice to the Lord, தேவனுக்கு பலி செலுத்தின வேளையில பிரதானமாக இரண்டு முக்கியமான தவறுகளை அவன் செய்தான். When he had offered a sacrifice unto the Lord, he did two main mistakes. அதுல மிக முக்கியமான தவறு என்னவென்று சொன்னால், அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வந்தது. Out of that, the most important mistake committed by him was that a deep sleep came upon him. அந்த அயர்ந்த நித்திரை வர காரணம் என்ன? What was the reason for a deep sleep to come upon him? அது ஒரு பெரிய தவறு. That was a great mistake. அந்த அயர்ந்த நித்திரை வர காரணம் என்னன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி முதலாவது ஒரு பெரிய தவறு செய்து விட்டான். And the reason for a deep sleep to come upon him was that earlier he had done another mistake. அதுதான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் படிக்கும்போது, That is what we read in Genesis chapter 15 verse 10. அவன் என்ன செஞ்சான்? மிருகங்கள் எல்லாம் நடுவாக துண்டித்தான். He divided the beasts, துன்பங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். and laid each piece one against another. ஆனா பட்சிகளை துண்டிக்கவில்லை. But he divided not the birds. பட்சிகளை என்று சொல்லும்போது காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் அவன் துண்டிக்கவில்லை. When we say of the birds, he did not divide the turtle doves and the young pigeon. பட்சிகளை துண்டிக்காம அதன் மேல இரக்கம் பாராட்டி அல்லது பரிதாபப்பட்டு என்ன செய்தான்? அதை அப்படியே வைத்து விட்டான். He did not divide the birds, but he had shown mercy upon it. He had pity on it and laid it as it is. இதுதான் ஆபிரகாம் தேவனுக்கு செலுத்தின பலியிலே வந்த முதல் பெரிதான தவறு. This was the first grave mistake that Abraham did when he had offered sacrifice unto the Lord. அந்த பலி பிரமாணத்தின்படி அந்த பலியை அவன் செலுத்தாதபடினால அல்லது பட்சிகள் அவன் துண்டிக்காதபடினால அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. Just because he did not offer the sacrifice according to the law, or just because he did not divide the birds, a deep sleep came upon Abraham. நாமும் கூட தேவ சமூகத்துல முதலாவது பட்சிகளை துண்டிக்கக்கூடியவர்களாய் நாம் தேவ சமூகத்துல செலுத்துற பலியை சரியா செலுத்தணும். First of all, we too, when we come to God's presence to offer sacrifices, we should divide the birds. That is, we should offer a sacrifice in the proper way. நாம் செலுத்துகிற பலி தேவ சமூகத்துல சரியா இல்லாவிட்டால் நமக்கு தேவனை ஆராதிக்கும் போது தேவ சமூகத்துல அயர்ந்த நித்திரை வரும். When we do not offer the sacrifices unto the Lord in the proper way, we will have a deep sleep when we come to God's presence. பொதுவாக தேவ சமூகத்துல தூங்குறத நம்ம என்ன செய்யறதில்ல, பெரிதாக எடுத்துக்கொள்றதில்ல. Generally, when we sleep after coming to God's presence, we do not take it seriously. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் தூங்குவது நிமித்தமாகத்தான் ஒரு பெரிய நீண்டகால சிறையிருப்பு நமக்கு உண்டாகிறது. But dear child of God, just because he slept in God's presence, there was a long period of captivity. இங்கே ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு 400 வருட காலம் சிறையிருப்பு உண்டானது. Here the seed of Abraham had a captivity for 400 long years. இப்போ ஒரு தேவ சமூகத்தில் ஒரு தகப்பனோ ஒரு தாயோ நீங்கள் சரியாய் பலி செலுத்தாமல் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது நீங்கள் தூங்கக்கூடியவர்களாய் அயர்ந்த நித்திரைக்கு இடம் கொடுத்தால்,
Now if a father or mother do not come to God's presence to give sacrifices in the proper way, and if they sleep in God's presence during the prayers and the service, தேவன் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். and the future of the blessed children God has given to you will be affected. இங்க ஆபிரகாம் பலியிலே தவறு செய்தபோது, அந்த பலி செலுத்தும் போது தவறு பண்ணின வேளையில, அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்த வேளையில பாதிக்கப்பட்டது யார் என்று சொன்னா அவனுடைய சந்ததியார் பாதிக்கப்பட்டாங்க. When Abraham committed a mistake while offering a sacrifice, and because of this, when the deep sleep fell upon Abraham, the people who were being affected were his seed. ஆகவே தேவ ஜனங்கள் எச்சரிக்கையோடு தேவனுக்கு பலி செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Therefore the people of God should be cautious when they offer sacrifices unto the Lord. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்தவரையிலும் அவங்க மிருகத்தை, பறவைகளை, இவைகளைத்தான் பலியாக செலுத்தினார்கள். In the Old Testament period they offered animals and birds as sacrifice. ஆனா கிருபையின் காலத்துல பலியின் பிரமாணம் என்னவென்றால், But the law of sacrifice in the dispensation of grace is, நாம் ஒவ்வொருவரும் நம்மையே பலியாக கொடுக்க வேண்டும். every one of us have to offer ourselves as a sacrifice. நாம் ஒவ்வொருவரும் ஜீவ பலியாக மாற வேண்டும். Every one of us should become living sacrifices. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans chapter 12 verse 1. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப நாம் ஆராதிக்கிற ஆராதனையில 2 ஆராதனை காணப்படுகிறது. Now in the services we serve unto the Lord, there are 2 types. ஒன்று புத்தியுள்ள ஆராதனை. One is a reasonable service. அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு ஆராதனை மறைந்து இருக்கிறது. And when we say about that, there's another thing hidden in it. அந்த வசனத்துல மற்றொரு ஆராதனை மறைந்து இருக்கிறது. And another thing is hidden in that verse. அது என்ன ஆராதனை? What type of service is that? புத்தி இல்லாத ஆராதனை. An unreasonable service. அப்ப நம்ம எத்தனையோ வருஷமாக தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். For many years we have been serving the Lord. ஆனாலும் பல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை, பல்வேறு சாபம், வியாதி, இதெல்லாம் வருட கணக்கா காணப்படுகிறது. But in the life of many children of God there is poverty, penury, and also deaths and curses and sickness for many years together. உதாரணமாய் சொல்ல போனா ஊருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சேட் இருக்காருன்னு வைத்துக்கொள்ளுங்க. For example, there is a saint who is lending money for many people in the street. அவருடைய பிள்ளை பிச்சைக்காரனா இருக்கிறது போல. As his child is a beggar. நான் சொல்றது புரிகிறதா? ஊருக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சேட்டு. He is a big saint. He is lending money for many people in the city. அவர் ஊருக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு இருக்கிறார். He is lending money for people around him. எத்தனையோ ஏழைகளுடைய வறுமையை அவர் போக்கிக்கிட்டு இருக்கிறார். And he is looking into the poverty of many poor people. ஆனா அவருடைய சொந்த பிள்ளை ஒன்றுமில்லாம வறுமை, தரித்திரம், பிச்சைக்காரன போல இருக்கிறாங்க. But his own child is living in penury and poverty and like a beggar. அதுபோல அண்ட சராசரங்களையும் படைத்த ஜீவனுள்ள தேவனை நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். Similarly, we are worshipping the living God who created the whole universe. நம்முடைய தேவன் செத்து போன தேவன் அல்ல. Our God is not a dead God. ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற நாம் இப்ப எப்படி இருக்கிறோம்? வறுமை, தரித்திரம், வியாதி, பிரச்சனை, போராட்டம், அடிமைத்தனம், பிசாசின் போராட்டம், இவைகளின் மத்தியில காணப்படுகிறோம். We who are serving the living God are now in poverty, penury, curses, sicknesses, bondage, and the strivings of the devil. முழு உலகத்தின் பிரச்சனைகளையும் பரிகரிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. Our God has the power to solve the problems of the whole world. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறின நாம் இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள கிடக்கிறோம். But we who have been saved, who have been purchased by the precious blood of Jesus, who have taken baptism and have received the anointing of the Holy Spirit, are now in poverty. இன்றைக்கு இந்த இடத்துல கடந்து வந்த யாரை கேட்டாலும் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் இங்க கிடையாது. Today when we look and ask the people who have come here, we can say that no man is there in the world without any problem. இப்ப ஊழியர்களாகிய எங்களை எடுத்துக்கொண்டாலும் விசுவாசிகளாகிய உங்களை எடுத்துக்கொண்டாலும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. If you take us workers of God and consider yourselves believers, each of us will have a problem of our own. விடுதலை இல்லாமல் எத்தனையோ காரியத்துல அடிமைத்தனத்துக்குள்ள நாம் கிடக்கிறோம். In many things we are in captivity without any deliverance. அதற்கு காரணம் என்ன? What's the reason for that? நாம் ஆராதிக்கிற ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக அல்ல.
We do not serve the Lord with a reasonable service. ஒரு புத்தி இல்லாத ஆராதனையை வருஷக்கணக்கா செய்து கொண்டிருக்கிறோம். For years together, our service is being unreasonable. புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? What is meant by reasonable service? படத்துடன் விளக்குக. And explain with pictures. ஒரு படம் போட்டு காமிக்கணும். Now I have to show you with pictures. புத்தியுள்ள ஆராதனை என்னன்னு சொன்னா, When we say of reasonable service, நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. don't be worried about it. உதாரணத்துக்கு சொல்றேன். For example, பொதுவாக வேலைக்கு மத்த நாள்லாம் திங்கள் செவ்வாய் புதன்லாம் வேலைக்கு போறீங்க. generally on Mondays, Tuesdays and Wednesdays you go for work. இன்றைக்கு ஆராதனைக்கு இங்க உட்கார்ந்த ஒருபாடு கர்த்தர் என்கிட்ட பேசினார், சுத்தியர் கூட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்க முடியும். But after I came for the service this morning, the Lord spoke to me and asked me to start the sanctification meeting this day. எதுக்காகன்னா நீங்க எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக. To show the way you are in captivity. இப்ப இதுவரைக்கும் நீங்க தாமதமா திங்கக்கிழமை வந்தீங்க, புதன்கிழமை வயல் ஸ்ரீக்கு தாமதமா வர்றீங்க, சனிக்கிழமை காத்துக்கிறதுக்கு தாமதமா வர்றீங்க. அதுக்கெல்லாம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் காரணம், அல்லது நீங்க என்ன காரணம் சொல்லலாம்? வேலைக்கு போயிட்டு வர்றோம், லேட்டா வந்தோம், வேலை விட லேட் ஆச்சு, பஸ் ஏறி இறங்குறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு, அதனாலதான் லேட்டா வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். On Wednesdays you came late for the Bible studies, on Saturdays you came late for the tarrying meetings, and I was under the impression that because you went to work and came back late by bus, it was late for you, and you too were under the same impression. ஆனா வருஷம் 365 நாள் உங்களுக்கு விடுமுறை இருந்தாலும் கூட்டத்துக்குன்னு சொன்னா நீங்க லேட்டா தான் வருவீங்கிறது இப்ப நீங்க வந்தது காட்டுது. But today the way you came shows that even though you are given holiday throughout the year, that is 365 days, you will come late for the meetings. அவருடைய சமூகத்துல குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி போய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். The people should receive the experience of tarrying in God's presence, coming before schedule to the meetings. குறித்த நேரத்துக்கு கூட்டத்துக்கு வரது கூட விசேஷம் கிடையாது. If you come to the meetings at the proper time also, that is not something great. கேவலம் ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக 5:30 மணிக்கு ட்ரெயின் 5 மணிக்கே போய் காத்திருக்கிறோம். After all, to catch a train which starts at 5:30, you go to the station at 5 o'clock itself. நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஃளைட்ட பிடிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஏர்போர்ட்ல போய் வெளிநாட்டுக்கு போறவங்க குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அங்க காத்திருக்கணும். Suppose you want to go abroad, those who want to go there have to go and wait in the airport 2 hours earlier than the departure time. உலகத்துல ஒரு கலெக்டரேட் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பார்க்க போனீங்கன்னு சொன்னா அவரை பார்க்கிறதுக்கு போய் நீங்க மணிக்கணக்கா அங்க காத்திருக்கணும். Suppose you want to meet a collector in this world, to get an appointment or to meet him, you must go there and be there before schedule. உலக பிரகாரமா ஒரு மினிஸ்டர் பார்க்க போறீங்க, ஒரு காலேஜ்ல சீட் வாங்க போறீங்க, ஒரு பிரின்சிபலை பார்க்க போறீங்க, யாரை பார்க்க போனாலும் சில மணி நேரங்கள் அங்க காத்திருக்கணும். In this world, if you want to go and meet a minister or a principal in a college, if you want to get a seat in a college, you have to go there and stay there ahead of time. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தான். Today is Sunday, a holiday. அப்ப இந்த கூட்டம் 6 மணிக்கு அறிவித்த போது, when I announced that the meeting will start at 6, அந்த 6 மணிக்கு முன்னாடியே கூட்டத்துல உட்காரணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. Nobody had the thought of coming before 6 to attend the meeting. உங்களுக்கு இத நான் சொல்றது அது எப்படி நீங்க எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சத்தியத்தை சொல்றேன். ஜீவ பலினா என்ன? I do not know how the way you are going to take what I say, but I am telling the truth. What is meant by living sacrifice? நீ ஆராதனைக்கு கடந்து வருகிற, you are coming for the service. தேவனை ஆராதிக்கும்படியா கடந்து வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு குறித்த நேரத்துக்கு முன்னாடியே வர வேணும். When you come here to serve the Lord, you have to come with fear and trembling, and that too before time. அத பயிற்சிக்க வேணும். You have to train yourself. அத வாஞ்சிக்க வேணும். You have to desire. அப்ப நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் நம்ம என்ன பழகி இருக்கிறோம்னா, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படி தாமதமா வர்றது ரெகுலரா. நம்ம இடத்துல ஒரு பரிசுத்தவான் காணப்பட்ட ஒரு கன்வென்ஷன் பிரசங்கி, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கி தான் நம்ம இடத்துல. அவர் சொல்லுவார், ஒரு கன்வென்ஷன் பிரசங்கத்துல சொல்றாரு, அவங்க சபையில ஒரு விசுவாசி இருந்தாராம். அந்த விசுவாசியை குறித்து அவர் சொல்றாரு, ஒழுங்கா லேட்டா வருவான் சொல்றாரு. லேட்டா வர்ற விஷயத்துல ஒழுங்கு. And you have a habit, even though you have a holiday and you know the time the prayer starts, yet you make it a point to come either half an hour or 45 minutes late. We had a convention speaker in our midst, a blessed man. He used to say in the convention meetings, and even in the Thamukam ground convention meeting also, he said about a believer in his church that he was a regular latecomer. ரோமர் 12:1 வாசிக்கிறோம், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்கணுமா. In Romans chapter 12 verse 1 we read that we have to present our bodies as a living sacrifice. ஆராதனையில ஒரு பலியின் பிரமாணம் இருக்கிறது. When we say of a service, there is a law of sacrifice here. ஆபிராம் செலுத்தின பலியிலே அந்த பலியின் பிரமாணத்தை அவன் ஃபாலோ பண்ணல, பின்பற்றவில்லை, கைக்கொள்ளவில்லை. When Abraham had offered the sacrifice, he did not follow the law of sacrifice. அப்ப அவன் கைக்கொள்ளாத அந்த காரியம் என்ன?
What was the thing that he did not follow? பட்சிகளை துண்டிக்கவில்லை. He did not divide the birds. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? What does that show in our spiritual life? பட்சிகள் என்பது சுயாதீன ஆவி, சுயம். Bird shows an independent spirit or self. பறவைகள் பறக்கக்கூடியதா இருக்குது. Birds can fly. பறவைகளுக்கு பறக்கக்கூடிய சுபாவம். The birds have the nature of flying. அது சுயாதீன ஆவியை காட்டுகிறது. It shows a free spirit or an independent spirit. அல்லது சுயத்தை வெளிப்படுத்துகிறது. It shows self. அப்ப நீங்க தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் போது முதல்ல உங்க சுயத்தை வெட்டி பலிபீடத்துல வைக்கணும். Therefore, when you come to offer sacrifice unto the Lord, first of all, you must slay yourself and place it on the altar. இப்ப நம்ம விருப்பத்துக்கு நம்ம வசதிக்கு கூட்டத்துக்கு வர்றதுதான் நம்முடைய சுயம். Now, when we come to the meetings according to our convenience and our desire, that is our self. நீங்க இந்த விஷயத்தை ஒருபோதும் தவறாய் விளங்கிக் கொள்ள கூடாது. You must never misunderstand this point. நான் எப்போதும் வேற எந்த காரியத்துக்கு நான் உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். I will not chide you in any other matter. நான் ஒரு காரியத்தை எம்பசைஸ் பண்ணி அதை சாகுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னு சொன்னா, தேவ சமூகத்துக்கு கனம் பண்ணணும், தேவ சமூகத்துக்கு குறித்த நேரத்துக்கு வரணும். இதை சாகுற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன் நான். I am very particular about one matter and I will keep on repeating until my death. That is, you have to honor God's presence and come at the right time for the meetings. இதுல உண்மை இல்லாதவங்க, இதுல ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு சில வேளை துக்கம் உண்டாகும். தயவு செய்து அதை பொறுப்படுத்தாதீங்க. Those who are not faithful in these things and those who do not have discipline in these things, you might have a grief over that. But don't consider that. இந்த இடத்துல அறியாமையில தாமதமா வர்றவங்க இருக்கிறாங்க. There are certain people who come late due to ignorance here. சிலர் வேணுனே தாமதமா வர்றவங்க இருக்கிறாங்க. And there are certain people who purposely come late. இந்த அறியாமையில தாமதமா வர்றவங்க இப்ப இந்த சத்தியங்களை கேட்கும்போது தங்களை மாற்றிக்கொள்வாங்க. அதுக்காக தான் நான் திரும்பி திரும்பி சொல்லுகிறேன். Those who come late due to ignorance will correct themselves and change themselves after hearing this truth, and that's why I'm repeating it once again. வருகையில கைவிடப்படக்கூடியவங்க ஒரு கூட்டத்தார் இங்க இருக்கிறாங்க. But there is a group of people here who are going to be left behind in the coming of the Lord. அவங்க மரண பரியந்தம் இயேசுவின் வருகை பரியந்தம் அவங்க என்ன செய்வாங்க? தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி தான் ஜீவிப்பாங்க. They will be despising God's presence until the coming of the Lord or until their death. அப்படிப்பட்டவங்க இப்ப நான் சொல்றத நீங்க எங்களுக்கு சொல்லலன்னு எடுத்துக்கொள்ளுங்க. And such people, you need not take these things that I tell you as has been told to you. இங்க ஜீவ பலி என்று பார்க்கிறோம். Here we see of a living sacrifice. தேவனுக்கு நம்ம ஒரு ஆராதனை செய்யும்போது, when we serve the Lord, அதுல ஒரு பலி பிரமாணம் இருக்கிறது. there is a law of sacrifice. அந்த பிரமாணம் என்னன்னு சொன்னா, பட்சிகள் துண்டிக்கப்பட வேண்டும். And by that law, the birds should be divided. நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிற இந்த பறக்கிற சுபாவம் துண்ட துண்டமா வெட்டணும். The flying nature that is found in our life should be dismembered. அதாவது சுயத்தை வெட்டணும். That is, we must slay ourselves. நம்ம விருப்பத்துக்கு நம்ம வசதிக்கு தேவனை ஆராதிக்க வரக்கூடாது. We should not come to serve the Lord according to our convenience and our wish. நான் அடிக்கடி பல இடங்கள்ல சொல்ற விஷயம் தான். This is a matter that I quite often repeat in many places. ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜ்ல, ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு என்ன நேரம், அது பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் கவர்மெண்ட் கம்பெனியா இருந்தாலும் அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் ஒரு டைம் அவங்க கொடுக்கறாங்க. அந்த டயத்துக்கு நம்ம கரெக்டா போயிடுறோம். ரெகுலரா நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் போகுது. You go to a school or a college or a place where you work. It might be a government institution or a private institution, but you are punctual and there at the punctual time. காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அல்லது வேலைக்கோ யாரும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் தாமதமா போறது இல்ல. No one goes to schools and colleges late by an hour or two. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சுபாவம் மாற வேண்டும். This nature found in our lives should change. பட்சிகளை துண்டிக்காவிட்டா என்ன நடக்கும்? What happens if we fail to divide the birds? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மில் பலருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்புக்கு நாம் வர காரணம் பல்வேறு அடிமைத்தனத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். Today, both in your life and my life, we can say that we are under various types of captivities. இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு அடிமைத்தனத்தை குறித்து நமக்கு தியானிக்கும் போது நம்ம எத்தனை அடிமைத்தனத்தில் இருக்கிறோங்கிறது நமக்கு சனிக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள தெரிந்துரும். In the days to come, we will be meditating every type of captivity, and by Saturday evening we will come to know as to in how many captivities each one of us are. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன? Today, what is the reason that your children are not being blessed? படிக்கிற இடத்துல பிள்ளைங்க குறைந்த மார்க் எடுக்கறாங்க. In the place where they study, your children are scoring very சில poor குடும்பங்கள்ல marks. பிள்ளைகளுக்கு வேலை இல்ல. In certain houses, children are unemployed. சம்பாதித்தாலும் அந்த சம்பளம் போதுமானதா இல்ல. And even when they go to earn, they are not able to earn hands full. பல குடும்பங்கள்லயும் கடன் பிரச்சனை. In many families, there is financial crisis. சில குடும்பங்கள்ல வியாதி போராட்டம் வருடக்கணக்கா. In certain families, for years together, are struggling with sicknesses. அப்ப ஜீவனுள்ள தேவனை வணங்குற நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? Why are we facing so many problems when we are worshipping the living God? நம்ம தேவனை வணங்குகிறோம். We are worshipping God. ஆனா அவரை வணங்க வேண்டிய ஒரு மெத்தட் இருக்குது.
But there is a method by which we've got to serve him. ஒரு முறைமை இருக்கிறது. There is a law. அதைத்தான் ரோமர் 12:1 வாசிக்க கேட்டோம். That is what we heard in Romans chapter 12 verse 1. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா கொடுத்து அவர் ஆராதிக்க வேண்டும். You have to present your bodies as a living sacrifice unto the Lord. சுருக்கமா சொல்ல போனா நம்முடைய சொந்த ஜீவனையே நாம் பலியா வைத்து ஆராதிக்க வேண்டும். In short, we can say that we've got to offer our own lives as a sacrifice when we serve the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஆபிரகாமுடைய பலிக்கு நாம் திரும்பினால், When we look into the sacrifice of Abraham, அவன் பட்சிகளை துண்டிக்கவில்லை. he did not divide the birds. அப்ப இரக்கம் பாராட்டுகிறான். He had shown pity on it. பறவைங்க மேல பாவம் பரிதாபம். Poor thing of those birds, he said. இந்த சின்ன பறவை எதுக்கு வெட்டணும்? And why should I cut this tiny bird? பெரிய மிருகத்தெல்லாம் துண்டு துண்டமா துண்டித்தாச்சு. He had dismembered all the big animals. அந்த சின்ன பறவையை வெட்ட மனசு இல்ல. He did not have the mind to cut the small bird. அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய காரியங்களை நீங்க தியாகம் பண்ணிடுறீங்க. Similarly, in your life also, you had sacrificed certain great things. பெரிய காரியங்களை கர்த்தருக்காக விட்டுறீங்க. You had given off certain great things for the sake of the Lord. ஆனா அந்த பறவையை போல நம்முடைய சுயம் நமக்குள்ள வருடக்கணக்கா உயிரோட இருக்குது. But our self, which is like a bird, is for years together alive within us. நம்முடைய சுயத்தை பலிபீடத்துல வெட்டி வைக்க நம்ம யாரும் தயார் கிடையாது. Nobody is prepared to offer ourselves cut or slain in God's presence or in the altar. அதற்கு வேதத்துல ஒரு மனிதனுடைய ஜீவிதத்துல நான் உதாரணம் கொடுக்கிறேன். Let me give the example of a man out of the scripture for that. சாத்தான் யோபுவை போய் சோதிக்கிறான். Satan went to tempt Job. சோதிக்கிறதுக்கு முன்னாடி தேவனிடத்துல அனுமதி வாங்குறான். Before tempting Job, he had received permission from the Lord. அப்ப தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த சாத்தானோ யோபை மாத்திரமல்ல நாம் ஒருத்தரையும் சோதிக்க முடியாது. So without the permission of God, any Satan cannot touch not even Job, even every one of us. இன்னைக்கு சாத்தான் உங்களையே என்னைய சோதித்தால் தேவன் அனுமதி கொடுத்ததுனால தான் அவன் சோதிக்க முடியும். Today if Satan is tempting you and me, that is, he's received permission from God. அப்ப முதல் அனுமதி வாங்கி அவன் சோதித்தபோது, Therefore when he got the permission the first time to tempt Job, யோபு ஜெயம் எடுத்துறார். Job was an overcomer in that. சாத்தான் நினைச்சபடி இல்ல. It was not according to the mind of Satan. பாருங்க, ஒரே நாள்ல எல்லாவற்றையும் யோபு இழந்தான். Job lost everything on one same day. ஆஸ்தியை இழந்தான். He lost his possessions. மிருக ஜீவன்களை இழந்தான். He lost his livestock. தனக்கு இருந்த எல்லா பிள்ளைகளையும் ஒரே நாள்ல இழந்தான். He lost all his children on the self same day. இப்படி ஒரு சோதனை நம்ம யாருக்காக வந்திருந்தா நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருக்க மாட்டோம். If any of us had faced such a problem, none of us would have praised the Lord. ஒரே நாள்ல எல்லா பிள்ளைகளும் சேர்த்து ஒரே நாள் அடக்காரம் நடந்தா எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? If all the children die on the same day and had to have a funeral service on the same day, how many of us will be willing to praise the Lord? நிச்சயமாக நம்மள யாரும் ஸ்தோத்திரம் பண்ண மனது வந்திருக்காது. Certainly none of us would have had a thought to praise the Lord. ஆனா யோபு அதற்கு கர்த்தரை துதிக்கிறான். And but we can say that Job was praising the Lord even in that circumstance. யோபை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். The Lord was happy over Job. அப்ப பிசாசு வந்து சொல்றான், Then Satan said, நீர் அவன் ஜெயிச்சிட்டான், சோதனையில ஜெயிச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டாம். You need not be delighted that Job has overcome his test. தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனிதன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். Skin for skin, yea, all that a man hath will he give for his life. சாத்தான் இரண்டாவது வச்ச சோதனை என்ன யோபுக்கு? What was the second test given by Satan for Job? அவன் தேவனை பார்த்து சொல்றான், He said unto the Lord, நீர் உம்முடைய கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால். Now if you touch his bone and his flesh, அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், if you touch his bone and his flesh, அப்போது உம்மை என்ன செய்வான்? அவன் நிச்சயமா தூசிப்பான். and he will curse thee to thy face. அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம், யோபின் புத்தகம் Job chapter 2 verse 5. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். But put forth thine hand now and touch his bone and his flesh, and he will curse thee to thy face. அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும். His bone and his flesh. அவன் எலும்பு என்பது எலும்பு பொதுவாக உபதேசத்தை காட்டுகிறது. Generally bones speak of doctrine. இங்க அவன் எலும்பு என்று சொல்லுவது, Here it is said his bone. யோபுக்கு என்று சொந்தமான சில கொள்கைகள் இருக்குது. Job had certain principles of his own. பொதுவாக அப்போஸ்தல உபதேசம் ஒன்று இருந்தாலும், Generally when there is an apostolic doctrine, இங்க உட்கார்ந்துக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமா ஒரு கொள்கை இருக்குது. everyone seated here has a principle of their own. உதாரணமா 9 மணிக்கு ஆராதனை, சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம்னு சொன்னா இது பொதுவான காரியம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வசதிக்கு வர்றோம்.
Generally, when we say that the service starts at 9 and the meeting starts at 6 in the evening, this is the general rule, but everyone come here according to their convenience. ஆண்டவருடைய காரியத்துல நான் இப்படிதான் இருப்பேன். I will be like this only in God's matters. இரண்டாவது அவனுடைய எலும்பு என்னன்னா, The second thing about his bone is, மற்ற எல்லார காட்டிலும் நான் நல்லா இருக்கிறேன், I am better than the rest. நான் நீதிமான். I am righteous. மற்ற எல்லாரையும் பார்க்க நான் நீதிமான். I am righteous than more all others. இதான் அவனுடைய எண்ணம். அதுதான் This was his thought. அப்படிப்பட்ட அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருந்தது. Such a doctrine was within himself. அதான் அவனுடைய எலும்பு. That was his bone. இரண்டாவது அவனுடைய மாம்சம். Second is flesh. அவனுடைய சரீரத்துல வியாதி வந்தது. There was sickness in his body. அவனுடைய மாம்சத்தை கர்த்தர் தொட்டபோது, When the Lord touched his flesh, அல்லது கர்த்தர் தொட்டு சோதிக்க முடியாத அனுமதித்த போது, or when the Lord had given permission for Satan to tempt him, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். and he was afflicted with sore boils right from the crown of his head to the tip of his toe. அந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டான். Like that he was in distress. அவனுடைய சரீரம் உருத்தெரியாமல் மாறி போனதாக யோபு 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In Job chapter 2 we see that his body was disfigured. இவன் தானா யோபு என்று அவனுடைய மனைவிக்கோ சிநேகிதருக்கோ அந்த ஊராருக்கோ அடையாளம் தெரியாத அளவுக்கு அவன் உருத்தெரியாமல் மாறி போனான். His wife and his friends and the people in the city were not able to make out Job, and to that level he was disfigured. இப்ப பாருங்க, அவன் மாம்சம் தொடப்பட்டதுங்கிறது அவன் சொந்த சரீரத்துல வந்து வியாதியை காட்டுகிறது. And it is written that his flesh was touched, that shows the sickness in his own body. அந்த வியாதி வந்தபோது சிநேகிதர்கள் வந்தாங்க. When he fell sick, his friends came. வந்து யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க. After they came here, they was criticizing or finding fault with Job. அதான் அவனுடைய எலும்பு தொடப்பட்டது. That is, his bone was being touched. யோபு சிநேகிதர்கள் மூலமாக பிசாசு என்ன செய்தான்? யோபின் எலும்பை தொடுகிறான். By the friends of Job, Satan was touching the bones of Job. நீ சரியில்லை, You are not right. உன் ஜீவியம் சரியில்லை, Your life is not right. அதனாலதான் உன் பிள்ளைகளுக்கு இப்படி சம்பவிச்சுச்சு. That's the reason why such calamity has happened among your children. வேற யாராவது ஒருத்தர் மரண படுக்கையில இருக்கிறாங்க, வியாதி படுக்கையில இருக்கிறாங்க, இல்ல ஒரு நஷ்டத்துல இருக்கிறாங்க, அப்ப போய் ஊழியக்காரங்களோ அல்லது வேற யாரோ போய் உங்க ஜீவியம் சரியில்லை, உங்க பிள்ளைங்க சரியில்லை, அல்லது நீங்க பெரிய பாவி, அதனாலதான் உங்க குடும்பத்துல இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா, அது உண்மையா இருந்தாலுமே அதை கேட்கும் போது எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ரத்தம் கொதிக்கும், அல்லது கோபம் வரும், எரிச்சல் வரும். Suppose somebody is in sick bed, or they are in death bed, or they are facing certain losses in their life. If someone else goes and says unto them, these are the things of your sins, and you are not right in God's sight, that's the reason why you are suffering such a lot. Immediately our blood starts to boil within us. நான் வேதத்திலே வாசிக்கிறோம், யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடினால அவனுடைய சிநேகிதர்கள் உத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். In the scripture we see that Job was righteous in his own sight, so his friends ceased to speak to him. அப்ப தன் பார்வைக்கு அவன் நீதிமானா இருக்கிறான். He was righteous in his sight. தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறான். He was bragging about himself. யோபின் புத்தகத்தை கவனமா படித்து யோபு பேசுற வார்த்தைகளை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவன் மற்றவர்கள் அற்பமா எண்ணி பேசுவதை நம்ம பார்க்கலாம். If you carefully read the book of Job, you can understand that he was despising while he was speaking about others. அதே வேளை தன்னை உயர்த்தி பேசுகிறான். At the same time, he was lifting himself up. அப்ப அந்த எலும்பு தான் தொடப்பட்டது. That bone was touched. அடுத்து மாம்சம் தொடப்பட்டது, சரீரத்தில் வந்த வியாதியை காட்டுகிறது. Next, his flesh was touched, that shows the sickness in his body. அப்ப உனக்கு இந்த வியாதி, உனக்கு இந்த பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு இந்த சோதனை வர காரணம் உன் ஜீவியம் சரியில்லை அப்படின்னு சிநேகிதர்கள் மூலமாக சொல்லப்பட்டது. அதுதான் அவனுடைய எலும்பு தொடப்பட்டது. Your sickness, the problems and the problems in the family are because your life is not right. That is, his bones were being touched. சம்பவித்தது என்ன தெரியுமா? Do you know what happened? இரண்டாவது சோதனையில யோபு தோல்வி அடைந்தான். Job failed in the second temptation. பிசாசு தேவனிடத்துல சவால் விட்டபடி, As Satan challenged God, தன் தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். skin for skin, yea, all that a man hath will he give for his life. பிள்ளைகள் மரித்து போன போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன யோபு, Job said, blessed be the Lord gave and the Lord has taken away when his children died. மிருக ஜீவன்களை ஆஸ்தியை இழந்த போது நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்துக்கு திரும்புவேன் என்று சொன்ன யோபு, That Job, when he lost his livestock and his possessions, he said, naked came I out of my mother's womb, and naked shall I return thither. சோதனையில எல்லாவற்றையும் இழந்த போது மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடு. And in his temptation, when he lost everything, his wife said unto Job, curse God and die. வந்த ஆரம்பத்துல சொல்றா. And in the second time, she said, curse God and die. எல்லாவற்றையும் இழந்து கொடிய பருக்களோடு இவன் இருக்கும்போது
தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். When Job had lost everything and later when he was afflicted with sore boils, his wife said, curse God and die. மனைவியும் இங்கே விரோதியாய் மாறிவிட்டாள். His wife also turned out to be his adversary. அப்ப சொல்றான் கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? And then he said, we have received good at the hand of the Lord, and shall we not receive evil? இப்படி சொன்ன யோபு, Job, who said like this, அவனுடைய சிநேகிதர் வந்து அவனுடைய எலும்பை தொட்டபோது, when his friends came and touched his bones, இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணம் உன் தவறு, உன் குற்றம், நீ ஆள் சரியில்லை, உன் ஜீவியம் சரியில்லை, உன் சுபாவம் சரியில்லை என்று பேச ஆரம்பித்த போது, when his friends came and said unto him, the reason for all these problems that you encounter is that you are not right, you are sinner, and your ways and life is not perfect. அப்ப யோபு என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, நான் நீதிமான் தான், கர்த்தர் தான் என்னை இப்படி எல்லாம் நடத்துறாருன்னு சொல்லி கர்த்தரை குற்றப்படுத்தி விட்டான். And Job said unto his friends, I am righteous, is the Lord who is leading me in this way, saying so, he condemned the Lord. அதை கர்த்தரே சொல்வதை பார்க்கிறோம். We see the Lord himself has spoken about this. யோபு 40 அதிகாரம் 8 வசனம். Job chapter 40 verse 8. 40 அதிகாரம் 1 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் யோபிடத்துல பேசுகிறார். In the first verse of chapter 40, we can see that the Lord had spoken unto Job. 8 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். Well, let's see what the Lord says in verse 8. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? Will thou also disannul my judgment? Will thou condemn me, that thou mayest be righteous? முதல் 2 அதிகாரம் யோபு புத்தகத்துல படிக்கிறவங்க சொல்லுவாங்க யோபு தேவனை குறை சொல்லன்னு. Those who read only the first 2 chapters of the book of Job will say that Job hasn't condemned the Lord. அந்த முதல் சோதனையில குறை சொல்லல. In the first temptation, he did not accuse God. ஆனா அவனுடைய எலும்பும் மாம்சமும் தொடப்பட்ட போது, But when his bones and his flesh were touched, தன்னை நீதிமானா காண்பித்து தேவனை குற்றப்படுத்துகிறான். he was showing himself as righteous and was condemning the Lord. அது அவனுடைய வார்த்தைகளை நீங்க கவனமா படித்தா விளங்கிக் கொள்ளலாம். If you carefully read his words, you can understand. 40 அதிகாரம் 8 வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், In chapter 40 verse 8, the Lord says, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? Wilt thou also disannul my judgment? நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? Wilt thou condemn me, that thou mayest be righteous? அப்ப என் மேல குற்றம் சுமத்துவாயோன்னு கர்த்தர் கேக்குறார். The Lord is asking, will thou condemn me? அவன் அர்த்தம் யோபு கர்த்தரை குற்றப்படுத்தி விட்டான். The meaning is that Job found fault with the Lord. எப்போது குற்றப்படுத்தினான்? When did he find fault? அவனுடைய சுயம் தொடப்பட்ட போது, When his self was touched. அவனுடைய எலும்பு தொடப்பட்ட போது, When his bone was touched. அவனுடைய சொந்த மாம்சம் தொடப்பட்ட போது, When his own flesh was touched. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? What does the Lord expect from us? அந்த பலியின் பிரமாணத்தை நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய ஜீவனை, அந்த சுயத்தை பலிபீடத்தின் மேல் வைக்க வேண்டும். When we serve the Lord according to the law of sacrifice, we have to offer ourselves on the altar. வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? Who can be caught up in the coming of the Lord? இந்த பலி பிரமாணத்துல உண்மையா இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Those who are faithful in the law of sacrifice alone can be caught up in the coming of the Lord. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல அதை படிக்கிறோம். We read that in Psalm 50 verse 5. Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். நாம் ஆராதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. Serving the Lord is not a great matter. இப்ப எல்லாரும் கூட்டம் முடியும் போது பார்த்தா இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்திருக்குன்னு. See, by the end of the meeting, how much have gathered here. இன்னும் 8:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். And at 8:30, if you have a look, you can see the congregation is greater. இது விஷயம் இல்ல. This is not a matter. 7:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தவங்க இருக்காங்க. There are people who came here at 7:30. அப்ப அவங்க தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய ஜீவனை பலிபீடத்துல வைக்க மனம் இல்ல. They have no mind to place their self or their life on the altar. ஒரு புத்தி உள்ள ஆராதனை இந்த பூமியில செய்ய தங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்ல. They are not yielding themselves to offer a reasonable service unto the Lord in this world. அப்ப தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா கொடுத்து நாம் ஆராதிக்க வேண்டும் என்று ரோமர் 12:1 படித்தோம். In Romans chapter 12 verse 1 we read that we have to present our bodies a living sacrifice unto the Lord for a reasonable service. இப்ப உதாரணமா பாருங்க, அதே ஆபிரகாம் இடத்துல பின்னாட்கள்ல கர்த்தர் என்ன சொல்றாரு? For example, about the same Abraham later in life, what did the Lord say? முதல்ல இந்த பலியில அவனுக்கு ஒரு தோல்வி வந்ததை நாம் பார்க்கிறோம். First of all, we see that he faced a failure in the sacrifice. மிருகங்களையும் பறவைகளையும் செலுத்தின பலியில ஆபிரகாமுக்கு தோல்வி வந்தது. When Abraham had offered animals and birds unto the Lord, there was a failure. பறவைகள் மேல் பரிதாபப்பட்டு பட்சிகள் அவன் துண்டிக்கவில்லை. Showing pity upon the birds, he failed to divide them. ஆனா அதே வேளை பின்னாட்கள்ல அதே ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Later in life, what did the Lord say unto the same Abraham?
உன் சொந்த பிள்ளைய கொண்டு போய் மோரியா மலையில பலி செலுத்துன்னு சொல்றாரு. He had asked him to offer his own son as a sacrifice in one of the mountains of Moriah. அந்த சோதனை கூட ஏன் வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. And that too had a reason. ஆதியாகமம் 22:2 படித்து பார்த்தால், when you read Genesis chapter 22 verse 2, மூன்று வார்த்தைகளை கர்த்தர் அங்க சொல்றார். the Lord was using 3 words there. உன் புத்திரனும், your son, உன் ஏக சுதனும், your only son, உன் நேசகுமாரனும், and the one whom thou lovest. உன் மகனை கொண்டு பலி செலுத்து, ஈசாக்கை கொண்டு பலி செலுத்துன்னு சொல்லிருக்கலாம். The Lord could have said, go and offer your son Isaac as a sacrifice. ஆண்டவர் பலி செலுத்த சொல்ல காரணமே என்னன்னு சொன்னா, the reason why the Lord had asked him to offer a sacrifice was, ஈசாக்கு கிடைக்கிற வரை தேவனே தேவனே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டிருந்த ஆபிரகாம், until he received Isaac, Abraham was calling, oh Lord, Lord, and God, God. அவன் ஆபிரகாமாய் இருந்த போதும் ஆபிரகாமாய் மாறின பிற்பாடும் கர்த்தாவே கர்த்தாவே என்று எப்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தான். Right from the time he was converted to Abraham, from Abraham, he was praising the Lord, saying, Lord, Lord. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, not just 1 or 2 years. 25 வருஷம் இல்லாத பிள்ளைக்காக, கண்களால பார்க்காத பிறக்காத உலகத்துல பிறக்காத ஈசாக்குக்காக 25 வருஷம் தேவனை துதித்தான். He was praising the Lord for 25 long years for the son whom he has not seen and the son whom he hadn't yet received. இப்ப ஈசாக்கு கிடைச்சாச்சு. Now he has received Isaac. இப்ப தேவனோடு இருக்கிற நேரம் குறைஞ்சிட்டே வருது. Now the time he spent with the Lord was decreasing. இப்ப ஈசாக்கோட அதிகமா இருக்கிறான். He was spending more time with Isaac. தேவனோடு செலவழித்த நேரம் படிப்படியா குறைஞ்சு, the time he was spending with the Lord was gradually reducing. தேவனை துதித்து தேவனை புகழுகிற அந்த நேரம் குறைந்து the time he spent on praising the Lord was gradually diminishing. இப்ப ஈசாக்கிடத்துல அதிகமான அன்பை செலுத்த ஆரம்பிக்கிறான். Now he has started to shower much love upon Isaac. இந்த ஈசாக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிசினஸா இருக்கலாம். This Isaac might be your business in your life. ஒரு காலத்துல உங்களுக்கு அந்த ஈசாக்கு என்கிற ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், அந்த பெரிய பிசினஸ் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது. Once upon a time that blessing, that Isaac, that great business or blessing was not there in your life. அப்போது நீங்க கர்த்தரோடு உறவாடக்கூடியவங்களா இருந்தீங்க. At that time you were able to speak with the Lord. கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க. You were honoring God's presence. உங்களுடைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம், தனி ஜெபம், அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் ஒழுங்கா நடந்து கொண்டிருந்தது. Family prayer, personal prayer and dawn praisings were regular in your families. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். But the Lord had given you an Isaac. அது உலக ஆசீர்வாதமா இருக்கலாம். That might be a worldly blessing. இந்த உலகத்துல வேலையா இருக்கலாம். Might be a job in this world. உங்களுடைய படிப்பா இருக்கலாம். Or your education. அல்லது உண்மையாகவே உங்களுடைய பிள்ளைகளாகவே இருக்கலாம். Or truly it might be your children. இப்போ உங்களுடைய அந்த ஈசாக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. Now you started to give more importance to Isaac. இப்போ உங்கள பலர் உங்க பிசினஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவனோடு இருக்கிற நேரம் குறைஞ்சு வருது. Now many of you are giving much importance to your business and the time you spend with the Lord is gradually diminishing. இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட கூட்டங்களுக்கு கூட தாமதமாய் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஈசாக்கு உன்னை மாற்றி இருக்கிறது. This Isaac has changed you that you're coming delayed to this precious meetings also. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Then what does the Lord say? ஈசாக்கை கொடுத்த தேவனுக்கு நன்றியா இருப்பதற்கு பதிலாக, instead of being grateful to the Lord who gave him that Isaac, தேவன் கொடுத்த ஈசாக்கை அதிகமா நேசிக்க ஆரம்பித்தான். he started to love Isaac who had been given by the Lord more. உடனே கர்த்தர் சொன்னார், அதுக்கு தான் 3 வார்த்தையை சொல்றார். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை மோரியா மலையில கொண்டு பலி செலுத்து. That is why the Lord was using 3 terms there. Now take your son, your only son, and the one whom thou lovest unto the mountains of Moriah to offer as a sacrifice. அப்ப மோரியா மலையில கொண்டு பலி செலுத்துன்னு சொல்லும்போது 3 காரியம் சொல்றார். So when he asked him to take him to the mountains of Moriah to offer a sacrifice, he said 3 terms. புத்திரன் என்றால் மகன். When you say a son, it's a son. ஏக சுதன் என்றால் ஒரே மகன். And then the only son. நேசகுமாரன். And the one whom he loved. இந்த 3 வார்த்தைகளை சொல்றார். The Lord used these 3 terms. அவர் ஆபிரகாம் பலி செலுத்த போய் பலிபீடத்துல மோரியா மலையில ஈசாக்க படுக்க வைத்து கத்திய ஓங்கின போது மறுபடியும் இதே ஆண்டவர் ஆதியாகமம் 22:12 பேசுறார். Now when Abraham took Isaac and placed him on the altar in one of the mountains of Moriah and lifted up his knife to slay him, then the Lord once again spoke to him, which is written in Genesis chapter 22 verse 12. 2 வார்த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. Now compare both these verses. ஆதியாகமம் 22:2 கர்த்தர் 3 வார்த்தையை சொல்றார். In Genesis chapter 22 verse 2 the Lord uses 3 terms.
அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். And he said, Take now thy son, thine only son Isaac, whom thou lovest, and get thee into the land of Moriah, and offer him there for a burnt offering upon one of the mountains which I will tell thee of. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு Thy son, thy only son Isaac, whom thou lovest. கொண்டு போய் பலி செலுத்த சொன்னார். He asked him to sacrifice. 3 வார்த்தை. 3 terms. ஆனா பலி செலுத்த கத்தி ஓங்கின பிற்பாடு மறுபடியும் அதே ஆண்டவர் தான் பேசுறாரு. But later when he lifted up his knife to slay him as a sacrifice, the same Lord once again spoke to him. அங்க 3 வார்த்தை இல்ல. Now there were no more 3 terms. ஒரு வார்த்தையை கர்த்தர் வெட்டிட்டார். The Lord cut off 1 word. 2 வார்த்தை தான் அங்க இருக்குது. Only 2 terms remained. ஆதியாகமம் 22:12. Genesis chapter 22 verse 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராங்க, நேசகுமாரங்கிற வார்த்தை இல்ல. And he was using the 2 terms, your son and only son. He has cut off the term, the son whom thou lovest. அப்ப நேசகுமாரன் என்கிற வார்த்தை அங்க இல்ல. ஏன்னா தன்னுடைய குமாரனை அதிகமா நேசித்தது உண்மைதான். ஆனா எப்ப கர்த்தர் பலிபீடத்தில் வைக்க சொன்னாரோ அப்போதே அந்த ஈசாக்க பலி செலுத்த ஆபிரகாம் ஆயத்தப்பட்டான். Now the term thou one son thou whom thou lovest was missing. That is, first it was true that he loved his son, but when the Lord had asked him to offer him as a sacrifice, and when Abraham had laid Isaac on the altar and lifted up his knife, he had a change of heart. இப்ப ஸ்கூல்ல படிக்கிற வேலையில சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்து ஏ அல்லது பி எது ஆன்சர் கரெக்டான ஆன்சர், இல்ல நான் ஆன்சர் ஏ பி சி டின்னு கொடுத்து எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. In schools, in exams, you have an objective type and will be given 4 or sometimes 2 answers as options, and you will be asked to select the best answer. அதுபோல ஆபிரகாமுக்கு 2 காரியம் வைக்கப்பட்டது, தேவனா ஈசாக்கா. Similarly, 2 options were kept for Abraham. Is it God or Isaac? தேவனா உன் பிள்ளையா, உன் மகனா, உன் ஒரே மகனா? Is it God or your only son? அப்ப அவன் என்ன சொன்னா, எனக்கு தேவன் தான் முக்கியம் டிக்கெட் அடிச்சான். He ticked for God, saying God is more important for me. ஈசாக்கு அப்புறம் When Isaac comes next, 25 வருஷம் கிட்டத்தட்ட 100 வயசுல சரீரம் செத்து போன சரீரத்தில் இருந்தோம், செத்து போன கர்ப்பத்தில் இருந்தோம், தேவன் தான் இந்த ஈசாக்கை கொடுத்தார். he waited for 25 years, and nearly at the age of 100 when his body was dead and when his wife's womb was dead, God had given him that Isaac. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Understand? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய உன்னதமான படிப்பு அல்லது உன்னதமான ஸ்தானத்துல நீங்க இருந்தாலும், even though you are in a very highly educated position or in a lofty position in this world, உங்களுக்கு எதெல்லாம் இருந்தாலும், whatever things you have in this world, உங்கள் ஜீவன் முதல் கொண்டு right from your life, உங்களுக்கு கிடைத்திருக்க எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். and above all things that you have is the Lord. அப்ப அதை கொடுத்த கர்த்தருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். You have to give importance to the Lord who gave you all these things. கர்த்தர் கொடுத்த ஈசாக்குக்கு கர்த்தரை பார்க்க முக்கியத்துவம் கொடுக்காத. Do not give more importance to Isaac, which has been given by the Lord, than your God. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுவார்? What will the Lord say? நீ என்ன பார்க்கல அந்த ஈசாக்கை நேசிக்கிறாயா, அப்ப அதை கொண்டு பலிபீடத்துல வைமார். And are you loving Isaac more than me? Then you have to place him on the altar. அப்ப நீங்க மனப்பூர்வமா போய் பலிபீடத்துல வைக்காவிட்டால், If you do not wholeheartedly lay that on the altar, ஆபிரகாமாவது பலிபீடத்துல போய் தன்னுடைய ஒரே பிள்ளையை பலி வைத்தான். நம்மள ஒருத்தர் வச்சிருக்க மாட்டான். விசேஷமா நீங்க ஒருத்தர் அதை செஞ்சிருக்க மாட்டீங்க. Abraham had placed his only son on the altar, but none of you would particularly do such a thing in your life. ஏன்னா குறித்த நேரத்துக்கு தேவசமத்துக்கு வாங்க, அதுவே முடியல. நீங்க எங்க தேவனுக்கு கொண்டு போய் ஒரே பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துறது? How come you are going to offer your only son as an offering to the Lord? ஆனா ஆபிரகாமுக்கு அது முடிந்தது. But it was possible for Abraham. அந்த ஈசாக்க பலிபீடத்தின் மேல் வைத்தான். He placed Isaac on the altar. அவன் ஆபிராமாய் இருந்தபோது, When he was Abraham, அவன் பலி பிரமாணத்திலே தவறு பண்ணினான். he failed in the law of sacrifice. பட்சிகளை துண்டிக்காமல் வைத்து விட்டான். He did not divide the birds. அதனால அவனுக்கு அயர்ந்த நித்திர தேவசமத்துல தூக்கம் வந்தது. And that was a reason for a deep sleep to come for him in God's presence. இதன் நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய சந்ததியாருக்கு 400 வருட சிறையிருப்பை கொண்டு வந்தார். And because of this, the Lord brought a captivity for 400 long years for his seed. அதனால அருமையான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்கு கோடி கோடியா நீங்க சம்பாதிச்சு வைக்கிறத காட்டிலும், So dear parents, instead of earning by millions for your children, நீங்க ஆவிக்குரியவங்களா தேவ சமூகத்துல ஜீவ பலியா உங்க சுயத்தை, அந்த சுயத்தை பலியாய் கொடுத்து தேவனை உண்மையா ஆராதிச்சீங்கன்னா
உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் பிரகாசமாய் இருக்கும். If you are spiritual and offer yourself as a living sacrifice on the altar, then your children's future will be bright and they'll be blessed. தன்னுடைய ஒரே பிள்ளையை கொண்டு போய் பலிபீடத்துல வைத்தான். He placed his only son on the altar. அந்த ஒரே பிள்ளையின் மேல கத்தியை வைத்தான். He placed his knife on his only son. உங்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற ஈசாக்கு யார்? Who is that Isaac in your life? பலிபீடத்துல நாம் பலியாக நம்மை வைக்க வேண்டும். So we have to place ourselves as a sacrifice on the altar. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் வந்து பலியாக ஒரு பொருளை கொடுக்கறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். Suppose in the Old Testament period somebody brings a thing as an offering. பலி கொடுக்கறதோட அவனுடைய வேலை முடிஞ்சாச்சு. And when he gives it, that's the end of his work. ஆசாரிய எங்க வேணாலும் கத்தியை வைக்கலாம். The priest is at liberty to place the knife wherever he likes. ஒரு பலி பொருளை கொடுத்துட்டு ஐயோ கழுத்தை வெட்டிராதீங்க, காதை அறுத்துறாதீங்க, அந்த காலை வெட்டிராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. After giving an object of sacrifice, he should not go and say, don't place the knife on the neck, or don't cut off the ear, or don't cut off the leg. அதுபோல நீங்க தேவனிடத்துல பலியாக காணிக்கையாக ஒரு பொருளை கொடுத்த பிற்பாடு இதை வச்சு இதை செய்யுங்க, இதை வச்சு பெயிண்ட் அடிச்சிருங்க, இதை வச்சு ஒரு 4 ஃபேன் வாங்கி போட்டுருங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. Similarly, when you bring offering to God's presence too, you must not command or dictate terms saying, with this money you can paint this, or with this money you can get fans. பணத்தை நீங்க காணிக்கையா கொடுத்தா காணிக்கை கொடுத்ததோட உங்க வேலை முடிச்சு ஓவர். If you give money as an offering, that's the end of your work. அடுத்து நீங்க உங்களையே பலியா கொடுத்திருக்கீங்க, காணிக்கையா கொடுத்திருக்கீங்க. Next, you have given yourself as an offering. இப்ப நீங்க வந்து உங்களையே பலியாகவும் காணிக்கையாகவும் கொடுத்து அந்த சத்தியத்துல வந்திருக்கீங்க. Now giving yourself as an offering and sacrifice, you have come to this truth. அப்ப ஆசாரி என்ன செய்யலாம்? எங்க வேணாலும் கத்தியை வைக்கலாம். So priest is at liberty to place the knife wherever he likes. கத்தியை இங்க வச்சுக்கங்க. Place the knife on my neck. கழுத்தை கூட கொடுத்துறேன். I am willing to give even my neck. கலாத்திய சபையார் சொன்னாங்க. And he just written about the Galatians. பவுலை பார்த்து Looking unto எங்க Paul, கண்களை கூட கொடுத்துறோம். we are ready to give our eyes. எங்க கண்களை கூட பிடிங்கிக்கங்க. You can pluck out even our own eyes. ஆனா இன்றைக்கு பலரும் தங்களுடைய சுயத்தை பலியாக வைக்க மனமில்லாமல் இருக்கிறாங்க. But today many are not willing to offer themselves as a sacrifice. அப்ப பட்சிகளை துண்டிக்கவில்லை. They did not divide the birds. அது நம்முடைய சுயத்தை காட்டுகிறது. It shows ourselves. அது மாத்திரமல்ல, ஈசாக்கை நாம் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். Not only that, we've got to place Isaac on the altar. தேவனை காட்டிலும் தேவ சமூகத்தை காட்டிலும் நீங்க எதை அதிகமா நேசிக்கிறீங்களோ அத பலிபீடத்துல வைக்கணும். The thing that you love more than your God and more than God's presence should be placed by you on the altar. தேவனை பார்க்கல உங்களுடைய பிசினஸ் அதிகமா நேசித்தா, If you love your business more than your God, தேவனை பார்க்கல உங்களுடைய படிப்பை அதிகமா நேசித்தா, if you love your education more than your God, தேவனை பார்க்கல உங்களுடைய ஆஸ்திகளை அதிகமா நேசித்தா, if you love your possessions more than your God, தேவனை பார்க்கல உங்களுடைய சொந்த பிள்ளைகளை அதிகமா நேசித்தால், if you love your own children more than your God, தேவனை பார்க்கல ஒரு கணவன் மனைவியை அதிகமா நேசித்தால், if the husband loves his wife more than his God, தேவனை பார்க்கல ஒரு மனைவி கணவனை அதிகமா நேசித்தால், if the wife loves her husband more than her God, அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பலிபீடத்தில் வைக்கணும். வரிக்கு முன்னே இதை செஞ்சாகணும். surely you got to place all those on the altar if you are decided to go in the coming of the Lord. இது வந்து நான் சொல்லல, இயேசு சொல்லி இருக்கிறார். These are not spoken by me but spoken by Jesus. மத்தேயு 10:37 இயேசு அப்படி சொல்லுகிறார். In Matthew chapter 10 verse 37, Jesus says like that. He that loveth father or mother more than me is not worthy of me, and he that loveth son or daughter more than me is not worthy of me. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. He that loveth father or mother more than me is not worthy of me. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. He that loveth son or daughter more than me is not worthy of me. அப்ப இதுல நீங்க சேர்த்துக்கங்க, வேலையாவது படிப்பையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. Now we can also add or include, if you love your job or your children more than me, then they are not worthy of me. உங்களுடைய தகப்பனை நீங்க நேசிக்கலாம், You can love your father, தாயை நேசிக்கலாம், you can love your mother, மனைவியை you நேசிக்கலாம், can love your wife, பிள்ளைகளை நேசிக்கலாம். you can love your children. அது பாவம் அல்ல. That's not sin. ஆனா தேவனை காட்டிலும் அதிகமா நேசித்தா அது பாவம். But if you love them more than your God, that's sin. தேவனா ஈசாக்கா என்று வரும்போது, When it comes to a question, is it God or Isaac? எனக்கு தேவன் தான் முக்கியம்.
God is more important for me. ஈசாக்கு எனக்கு வேண்டாம் I don't need Isaac. என்று நீங்க பலிபீடத்துல வச்சா If you place him on the altar, அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? what will the Lord do? அந்த ஈசாக்க உங்களுக்கு மறுபடியும் திரும்ப கொடுப்பார். The Lord will once again give back that Isaac to you. ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க பலிபீடத்துல வைத்தால் If you place something on the altar for your Lord, அதை பார்க்க அதிகமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். the Lord will give you back more blessings than that. இப்ப எகிப்தின் சிறையிருப்பு எப்படி வந்தது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm telling you of how the Egyptian captivity came. ஆபிரகாம் செலுத்தின பலிக்கு திரும்புவோம். முதல் பலி. Let's once again turn to the first offering offered by Abraham. ஆனா அடுத்த ஒரு பலி செலுத்தின விசேஷமான பலி. But the next offering that he had offered was more special. தன்னுடைய ஒரே பேரான நேச குமாரனை பலிபீடத்துல வைத்தான். He placed his only beloved son on the altar. மனைவியின் இடத்துல கூட சொல்லல. He did not tell his wife too. தேவசித்தம் செய்யும்போது When he wanted to do the will of God, சில வேளை கர்த்தர் உங்ககிட்ட பேசுற காரியத்தை மனைவிட்ட கூட சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை வரும். at times when the Lord speaks to you, circumstances may arise where you will not be allowed even to tell your wife. பிள்ளையாகிய ஈசாக்கிட்டையும் சொல்லல. And he also never told this to his son Isaac. பிள்ளை கேக்குறான். The son was asking, கட்டை இருக்கிறது, there is the fuel, நெருப்பு இருக்கிறது, there is fire, ஆட்டுக்குட்டி எங்க? but where is the lamb? உன்னதான் வெட்ட போறேன்னு சொல்லல. He did not say, I am going to cut you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே சில நேரங்கள்ல தேவசித்தம் செய்கிற விஷயத்துல சில ரகசியங்களை மனைவியின் இடத்துல பிள்ளையின் இடத்துல கூட மறைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். Therefore, at times when you do the will of God, there might be an occasion where you might have to have it as a secret from your wife and children too. ஒருவேளை மனைவியின் இடத்துல சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? Had he told this to his wife, what would have happened? ஈசாக்காவை விட்டிருக்க மாட்டான். She would have never allowed Isaac. ஆபிரகாமோடு யுத்தம் பண்ணி இருப்பா. She would have fought with Abraham. ஆகவே தான் ஆபிரகாம் மனைவியின் இடத்திலும் அந்த பிள்ளையின் இடத்திலும் அந்த வேலைக்கார இடத்திலும் யாரிடத்திலும் சொல்லாமல் அவனை பலி செலுத்தும்படியாக ரகசியமாய் கொண்டு போகிறான். That's the reason why Abraham did not tell this to his wife, his son, and also to his servant, and had this as a secret when he carried him to be offered as a sacrifice. அவனுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது? How was his beginning? பலி சரியாக செலுத்தவில்லை. He did not offer the sacrifice in the proper way. பட்சிகளை துண்டிக்கவில்லை. He did not divide the birds. ஆகவே நம்முடைய ஜீவியத்துல மிகவும் விசேஷம் என்ன தெரியுமா? So what is the speciality in our lives? நம்முடைய சுயத்தை பலிபீடத்தின் மேல் வைப்பது. Placing ourselves on the altar. நம்முடைய சொந்த விருப்பத்தை பலிபீடத்தின் மேல் வைப்பது. Placing on the altar our own likes. அதைத்தான் நாம் கலாத்தியர்ல படிக்கிறோம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். And that is what we read in Galatians. Those that are Christ have crucified the lust and affections on the cross. இந்த சுயத்துல நமக்கு சுயமாக பல ஆசைகள் இருக்கு. In this self, according to our own self, we have certain desires. சிலருக்கு ஆசை பெரிய பணக்காரன் ஆகணும். Certain people have a wish to become a very rich person. அது ஒரு ஆசை. That is a liking. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். In 1 Timothy chapter 6 we பண read, ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. love of money is the root of evil. சிலர் அதை இச்சித்து Certain people coveted, விசுவாசத்தை விட்டு வழுவி have erred from the faith, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். and pierced themselves through with many sorrows. அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஐஸ்வரியவானாக விரும்பாதே. And in same 1 Timothy chapter 6 it is written, do not desire to be rich. பெரிய ஐஸ்வரியவானாக விரும்பாத. Do not desire to be a very rich person. ஆகவே தான் சாலமோன் தன்னுடைய ஜெபத்தில் என்ன சொல்றாரு? That was why the reason why Solomon prayed like this. எனக்கு அதிக ஐஸ்வரியம் வேண்டாம். Do not give me much riches. நான் பரிபூர்ண அடைய வேண்டாம். Let me not be full. அப்படி அடைஞ்சா கர்த்தர் யார் என்று கேட்டு விடுவேன். And if I be full, I might deny my Lord. அதே வேளை எனக்கு தரித்திரமும் வேண்டாம். At the same time, I don't need poverty too. எனக்கு என்ன தேவையோ அதை தாரும் ஆண்டவரே. And give me whatever is needed for me. நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்க வேண்டும். Our life too should be like that. இன்றைக்கு சிலருக்கு அதிகமா ஆஸ்திகள் பெருகும்போது, அதிகமா படிப்பு ஞானம் பெருகும்போது கர்த்தர் யாருன்னு வாயால கேட்கல, ஜீவியத்தால கேட்கறாங்க, சுபாவத்தால கேட்கறாங்க. Today, when riches multiply for people, when their education also improves, they do not ask who is the Lord by their mouth, but their life asks that. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, As I told in the beginning, இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற ஈசாக்கை கண்டுபிடியுங்கள். you have to find out the Isaac of your life today. அது தேவனை பார்க்கலும் நீங்கள் எதை அதிகமா நேசிக்கிறீங்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை ஈசாக்கு. The thing that you love more than your God is the Isaac in your life. அது சிலருடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையா இருக்கலாம். In certain people's life, it might be their work. சிலருடைய வாழ்க்கையில உங்களுடைய படிப்பா இருக்கலாம். In the life of certain, it might be their education. சிலருடைய வாழ்க்கையில உங்களுடைய சொந்த பந்தமா உறவுகளா இருக்கலாம். In the life of certain, it might be their relatives. தேவனை பார்க்கல எதை அதிகமாக நேசிக்கிறோம் அந்த ஈசாக்கை
பலிபீடத்திலே நாம் வைக்க வேண்டும். We have to find out that Isaac, whom we love more than our God, and place that on the altar. மாத்திரமல்ல, Not only that, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய ஜீவன் முதற்கொண்டு நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர்ங்கிற வெளிப்படுத்தல் நமக்கு வேணும். we need the right revelation that including our life, everything that the Lord has given to us in this world has been given by the Lord. உதாரணமாக நான் ஒரு மரண படுக்கையில மாறிட்டேன்னு வைத்துக் கொள்ளுங்க. For example, suppose I am in deathbed. நான் உங்களை உதாரணம் சொல்லவில்லை, என்ன சொல்றேன்? I don't want to have you as an example. I'm giving myself as an இப்ப example. நான் மரண படுக்கையில ஆயாச்சுன்னு சொன்னா என்னால இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. Suppose now I am in deathbed, I cannot do this ministry. அல்லது வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. Or for that matter, I cannot do anything. அப்ப தேவன் எனக்கு முதல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். First, the Lord has given me good health. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். He is good, given good strength to every one of us. இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ பைத்தியக்காரங்க இருக்காங்க. Today we can see in this world there are so many insane people. நீங்க கீழ்பாக்கத்துல போய் பார்க்கணும். You should go to Kilpauk and இந்த look at it. மதுரையிலும் கூட நிறைய பேர் இருக்கலாம். Even in Madurai there might be many. அதுபோல நமக்கு ஒரு பைத்தியம் பிடித்து விட்டால் Suppose we are mentally imbalanced, நம்ம பிளான் பண்ணி சம்பாதிக்க முடியாது. we cannot earn according to our plan. ஒரு பெரிய ஆளா மாறி இருக்க முடியாது. We cannot become someone great. ஆகவே தான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். That's why in Deuteronomy chapter 8 the Lord says, இந்நாட்கள் உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கலாம். and today you might have riches, கனம் மகிமை புகழ் உண்டாயிருக்கலாம். you might have honor, name and fame. எல்லாம் உண்டாயிருந்தாலும் Even though you have everything, அது உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல, it is not according to your efficiency உன்னுடைய கைபலன் அல்ல. or not the power of your hand. இதையெல்லாம் உனக்கு சம்பாதிக்கிறான பலனை நான் கொடுத்தது நான் தான். And it's I who have given you the strength to earn or gain everything. அத ஒரு நாளும் மறக்காத. Never should you forget that. உபாகமம் 8:17. Deuteronomy chapter 8 verse 17. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். And thou say in thine heart, my power and the might of my hand hath gotten me this wealth. But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth, that he may establish his covenant which he sware unto thy father, as it is this day. பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். He gives you the power to get wealth. ஆகவே தான் தாவீது கர்த்தருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய காணிக்கையை கொடுத்துட்டு சொல்றான், இதெல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுத்தோம். And that is why when David had earned much to build a temple for the Lord, he said unto the Lord, we have gained everything from you and now we give it back unto you. நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், நான் பாடுபட்டேன், நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதித்தேன், ஒரு நாளும் சொல்லக்கூடாதாம். You must never say, I had toiled much for this, I suffered a lot, I took much efforts to study and so on. முதல்ல கர்த்தர் தான் உங்களுக்கு பலனை கொடுத்தார். First is the Lord who had given you the power. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆயுஷ் நாட்கள் அவர் தான் கொடுத்திருக்கிறார். He has given the length of days to every one of us. இப்ப அவர் நம்முடைய சுவாசம் அவர் கையில இருக்குது. Our breath is in his hands. இன்னைக்கு என் சுவாசத்தை அவர் வாங்கிட்டாருன்னா, Today if he takes back my breath, நாளை காலையில சுத்திரி கூட்டத்துல நான் உட்கார்ந்து கூட்டம் நடத்த முடியாது. tomorrow morning I cannot conduct the sanctification meeting. அதுபோல ஒரு விசுவாசி, உங்க யாரையும் சொல்ல, ஒரு எக்ஸ், Suppose similarly an ex called believer. ஒரு பெரிய பிசினஸ்மேன், He is a big business magnate. அவருடைய சுவாசத்தை நீங்க நைட்டு 8:10க்கு வாங்கிட்டாருன்னா, Suppose he takes back his breath by 8:10 this night. நாளை காலைல 8 மணிக்கு அவர் என்ன செய்ய முடியாது, பிசினஸ் இடத்துக்கு போக முடியாது. Tomorrow morning by 8 he cannot go to his business establishment. நான் கடையை போய் ஓபன் பண்ணி அப்படியே சேர்ல போய் கம்பீரமா உட்கார முடியாது, கல்லாப்பட்டியில போய் உட்கார முடியாது. He cannot open his shop or he cannot sit there in the counter. ஆகவே நம்முடைய சுவாசம் அவருடைய கையில இருக்கிறது. Therefore our breath is in hand. தானியேல்ல வாசிக்கிறோம். In the book of Daniel we read, அந்த ராஜாவை பார்த்து சொல்றான் தானியேல், looking unto the king, Daniel said, உன்னுடைய சுவாசம் நம்ம எல்லாருடைய சுவாசமும் அவருடைய கையில இருக்குங்கறத நீ மறந்துட்ட. you have forgotten that your breath and the breath of everyone is in his hands. நீ தேசத்துக்கே பெரிய ராஜாவா இருக்கலாம். You might be a great king of the land. 127 நாடுகளை ஆளுகை செய்யலாம். You may be ruling over 127 provinces. ஆனா ஒரு காரியத்தை மறக்காத, உன் சுவாசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. But never should you forget that your breath is in the hands of the Lord. தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Daniel chapter 5 verse 23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள்.
இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். But hast lifted up thyself against the Lord of heaven, and they have brought the vessels of his house before thee, and thou and thy lords, thy wives and thy concubines have drunk wine in them, and thou hast praised the gods of silver and gold, of brass, iron, wood and stone, which see not, nor hear, nor know, and the God in whose hand thy breath is, and whose are all thy ways, hast thou not glorified. தம்முடைய கையிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் போய்விட்டீர். You fail to glorify God, in whose hand thy breath is, and whose are all thy ways, thou hast not glorified. காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற தேவனை புகழ்ந்தீர். You had praised the Lord, which was not able to see, nor hear, nor know. இன்னைக்கு நம்மில் பலரும் அதைத்தான் செய்றோம். Today most of us are doing the same thing. நம்ம வீட்ல விக்கிரகங்கள் இல்ல. There are no idols in our house. ஆனா நம்ம என்ன செய்றோம்? But what do we do? காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற தேவர்கள். The lords who see not, nor hear, nor know. ஒரு 1000 ரூபாய் நோட்டு கட்டு எடுத்துக்கொள்ளுங்க. Take a 1,000 rupee bundle. 1000 ரூபாய் நோட்டு கட்டு நிறைய இருக்குது. Suppose you've got 1,000 rupee bundles. அத சம்பாதிச்ச உடனே பயங்கர சந்தோஷம். And if you have earned that, you're delighted over that. அந்த நோட்டுக்கு காண முடியாது. And you're not able to look at the notes are not able to அந்த look. நோட்டுக்கு கேட்க முடியாது. Those rupee notes are not able to hear. அந்த நோட்டுக்கு உணர்வு இல்ல, உணர முடியாது. Those rupee notes are not able to feel. அதுபோல தான் நீங்க படித்து எவ்வளவு பெரிய பட்டம் வாங்கினாலும் சரி. Similarly, you might be highly educated and could have received degrees. அந்த பட்டங்கள் அந்த சர்டிபிகேட்டுக்கு காண முடியாது, கேட்க முடியாது, உணர முடியாத தேவன் அது. Those degree certificates are God's, which cannot see, which cannot hear, and which cannot know or feel. சில கடைகள்ல போனீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம கடைகள்ல இல்ல, உலகத்து ஜனங்களுடைய கடைகளுக்கு போனீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் எழுதி போட்டிருப்பாங்க. In certain shops which belong to the people of the world, it would be written there, work is worship. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் கூட பலரும் அப்படி எழுதி போடாவிட்டாலும் ஜீவியத்துல தங்கள் தொழிலை தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. Today our believers, though they do not have such a writing in their establishments, but they consider their job as their God. காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற பணம், பொருள், ஆஸ்தி, பட்டம், பதவி, ஸ்தானம் இவைகளுக்கு புகழ்ந்து இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். We are giving importance to money, material, possessions, educations, qualifications, which do not see, which do not hear, and which do not know. நாளைக்கு ஒரு எங்கேயாவது உள்ள ஒரு விசுவாசி பிள்ளை நாளைக்கு காலேஜுக்கு போன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose a believer child has to go to college tomorrow. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளையுடைய சுவாசத்தை வாங்காம இருக்கணும். And similarly, the Lord should not take back the breath from that student. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பலிபீடத்தின் மேல் நாம் ஈசாக்கை வைப்போமாக. Therefore, let us place Isaac on the altar. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலே ஈசாக்கு யார் என்பதை கண்டுபிடி. O dear child of God, find out the Isaac of your life. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற ஈசாக்கை கண்டுபிடியுங்கள். Every parent should find out the Isaac of their life. ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த பட்சிகளை துண்டித்து பலி செலுத்துங்கள். Every parent and every child of God should divide the birds in their life when they offer a sacrifice. அப்படி துண்டித்து பலி செலுத்தாவிட்டா என்ன நடக்கும்? If you do not divide before offering a sacrifice, பிள்ளைகள் சிறையிருப்புக்கு போவார்கள். children will be taken away to captivity. பெற்றோர் நிமித்தமாக Because of the parents, பெற்றோருடைய பக்தி குறையும் போது, when godliness decreases in parents, பெற்றோருடைய ஜெப ஜீவியம் குறையும் போது, when prayer life diminishes in parents, பெற்றோர்கள் தங்களை பலியாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க மறுக்கும் போது, when parents refuse to offer themselves as a living sacrifice, கர்த்தர் பிள்ளையை தொடுவார். ஈசாக்கை தொட்டார் ஆண்டவர். the Lord will touch the child, for as the Lord touched Isaac. அவனை மோரியா மலை கொண்டு பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். He said unto Abraham, take him to the mountains of Moriah to offer him as a sacrifice. ஆகவே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரலையா, நல்ல ஞானம் இல்லையா, மார்க்க குறைவா வாங்குறாங்களா, இல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா, வறுமையா, தரித்திரமா, இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய குறைவு. Therefore, if your children are not able to study well, if they are not able to score good marks, if there is no blessing in the family, if there is poverty in the family, all these are the reasons because the parents are not spiritual. கேட்டா நம்ம சொல்ல 40 வருஷமா அந்த சத்தியத்துல இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. And when we ask them, certain people will say that they are in this truth for 40 years. ஆனா ஆண்டவர் சொல்லுவா, நீ 40 வருஷமா ஆராதனைக்கு ஒழுங்கா வர்றதே கிடையாது, நீ வந்து வர்றது தாமதம், விருப்பத்துக்கு தான் வர்ற, உன் சுயத்துக்கு நீ சாகவே இல்ல.
But the Lord says, 40 years you've come, but you have not been regular, you have not come at the right time, and you have not yet died to yourself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. சுயத்துக்கு மரிப்பது என்றால் என்ன? What do we mean by dying to self? ஒரு பெரிய பரிசுத்தவான் இடத்துல போய் ஒருவன் கேட்டான். நடந்த சம்பவம் இது. This is a true thing. A person went and asked a great saint. ஒரு பெரிய பரிசுத்தவான் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி இருந்தார். A great saint had written in his book. அந்த பரிசுத்தவான் இடத்துல ஒருத்தன் வந்து கேட்டானா, ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு பெரிய ஞானம் உள்ளவன் வந்து கேட்டானா, சுயத்துக்கு மரிப்பதுனா எப்படி? A great wise and rich person came and asked the saint, what is it to die to self? அப்போது அவர் சொன்னாராம், ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போன்னு சொன்னாராம். Then he asked him to go to a graveyard. அங்க ஒரு பிரபலமான மனிதனுடைய கல்லறைக்கு, அதுவும் பிரபலமான மனிதனா இருக்கணும். And he must be at the grave of a very popular person. அந்த பிரசித்தி பெற்ற மனிதனுடைய கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னு அரை மணி நேரம் அவனை புகழ்ந்து பேசுன்னு சொன்னாராம். Stand before the sepulcher or the tomb of that famous person and keep on praising that person for half an hour. இவன் போய் அரை மணி நேரம் நல்லா புகழ்ந்து பேசணும். And he went there, stood there before that grave and praised him for half an hour. திரும்பி ஒரு இடத்துல வந்தான். Once again he came back to him. நீங்க சொன்னபடி செஞ்சேன்னு சொன்னான். I did according to your words. திரும்பி போ சொன்னார். He asked him to go there once again. இன்னும் ஒரு மணி நேரம் என்னெல்லாம் வந்து இகழ்ந்து பேச முடியுமோ, தூசிக்க முடியுமோ, நிந்திக்க முடியுமோ நீ செய். Now go stand there before that grave for 1 hour. Now you start reproaching him, cursing him and speaking ill of him for 1 hour. இவன் போய் அப்படியே ஒரு மணி நேரம் செய்தான். And similarly as he said, he did that for 1 hour. திரும்பி வந்தான். He came back once again. அப்ப சொன்னார், சுயத்துக்கு மரிப்பதுனா என்னன்னு சொன்னா, Then he said, dying to self means, நீ அரை மணி நேரம் போய் அவனை புகழ்ந்து பேசுன, அவனுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் இல்ல. அந்த கல்லறையில அந்த பிரேதம் ஒரு ரியாக்ஷனையும் காட்டல. and when you stood there before the grave for half an hour and praised the person inside, there was no reaction from inside. புகழ்ந்து பேசும்போது சந்தோஷமோ, மகிழ்ச்சியோ, இருதயம் குளிர்வதோ அப்படிலாம் ஒரு அனுபவம் இல்ல. There was no joy or rejoicing or gladness or heart bubbling in the body. ஒருவேளை அவன் உயிரோட இருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும். In case he was alive, all these things would have been there in him. இப்ப செத்து பிரேதமா இருக்கிறான். Now he is dead and a corpse. அதனால புகழ்ந்து பேசுன ஒண்ணு அவனுக்கு கேட்கல. So when you praised him, he was not able to hear you. அதுபோல ஒரு மணி நேரம் நீ இகழ்ந்து பேசுன. Similarly, for 1 hour you were speaking ill of him. இதே அவன் உயிரோட இருந்து ஒரு வார்த்தை நீ அவனுக்கு விரோதமா பேசினா, நீ உயிரோட இருந்திருக்க முடியாது. And had he been alive when you were speaking ill of him, in case you had spoken one word also, next you won't have been alive. இதான் சுயத்துக்கு மரிக்கிற அனுபவம். This is the experience of dying to self. உங்களை எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும், Even though you're praised much, உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடாது. there shouldn't be any happiness over that. ஒருவேளை உங்களை வந்து பேர் சொல்லி இத்தனை பேர் கூட்டத்துல கூப்பிடும்போது, ஐயோ இத்தனை பேருக்கு முன்னாடி பிரதர் எனக்கு பேர் சொல்லி கூப்பிட்டாரேன்னு துக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. Suppose in this great congregation, I am calling out your name. If you have a grief saying he has called my name before this congregation, அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள சுயம் சாகல. that means self hasn't yet died in you. அதே வேளை பாத்தீங்கன்னா, நீங்க உலகத்துல படிக்கும் போது பாத்தீங்கன்னா எத்தனையோ காலேஜ்ல ராகிங் பண்ணிருப்பாங்க. At the same time, in colleges, you can see people being ragged. நான் வந்து படிக்கிற நாட்கள்ல ஒரு சயின்ஸ் அத்தியாபகர் பேரு முனியாண்டி. When I was studying, I had a science teacher by name Munianti. அவர் என்ன செய்வார்? Do you know what he did? அவருக்கு வந்து 85க்கு மேல சயின்ஸ்ல மார்க் எடுக்கணும், 100க்கு. And he wanted all the children to score above 85 out of 100 in SSLC. ஃபெயில் ஆனவங்களை அடிக்கிறது இல்ல. He did not beat the children who failed. ஃபெயில் ஆனவங்களே அடிப்பாரு. He will beat everybody. அவர் சயின்ஸ் நடத்துல 85 பேருக்கு மார்க் மேல எடுக்கணுமா? And in his class in science, children should score above 85. ஒரு மார்க் குறைஞ்சு எடுத்தாலும், If somebody gets 1 mark less, டெஸ்க் மேல ஏறி நிப்பாட்ட சொல்லுவார். he'll ask them to stand upon the bench. நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கீங்க தானே, டெஸ்க் இருக்கும் நல்ல உயரமானது. You have gone to schools and so you know the height of desks. ஏறி அதுல நின்றுக்கிறேன் நான். I have stood upon that desk. நான் மாத்திரம் நிறைய பேர் நின்றுக்கிறோம். Not only myself, many of us have stood. மூங்கில் பிரம்பு கொண்டு வருவாரு. He will bring a cane. டெஸ்க் மேல நின்னுட்டு கை ரெண்டே உயர்த்திரணும். ஏன்னா குச்சி வச்சு அடிக்கும்போது கையை பிடிக்க வரக்கூடாது, கை அப்படி உயர்த்திரணும். We have to stand upon the desk and lift up our hands, because when he starts beating us, we must not take hold of the cane. போட்டு வெளு வெளுன்னு வெளுப்பாரு. He used to smack us black and blue. கேவலம் ஒரு சயின்ஸ் பரிச்சைய வாத்தியாரு ஸ்கூல்ல படிக்கிற படிப்புக்காக அடி வாங்கியிருக்கிறேன். After all, for a school science subject, I have received beating. அதுபோல நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா பரிசுத்தம் உங்களை கண்டிக்கும் போது உங்களுக்கு துக்கம் வருத்தம் வராது. ஒருவேளை வந்தா நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. Reason why I'm telling you, செய்யும்போது when I was serving the Lord, ஒரு வாலிப பையன் லேட்டா வந்தது மாத்திரம் கூட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு எழுப்பி நில்லுன்ட்டேன். a young boy came late to the meetings, and not only that, he was speaking when the meeting was going on, so I asked him to stand up. அவன் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். He was studying in engineering college. காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தான். He scored college first.
ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தான். He was studying final year. அப்ப அவனுக்கு துக்கமா இருந்தது. He was sad because of that. ஐயோ பிரதர் எல்லாரும் முன்னாடி எழுப்பி நிப்பாட்டாரே. Brother asked me to stand before everybody. வேற யார்ட்டையும் சொல்லல. He never told that to anybody. வீட்லயும் கூட சொல்லல. He did not share this even in his house. அடுத்த நாள் காலேஜ் போனான். திங்கக்கிழமை காலேஜுக்கு போனான். Monday he went to college. பஸ் லேட் ஆயிருச்சு. Bus was late. லேட்டா காலேஜுக்கு போன போது When he went late to college, அப்ப காலேஜ் பிரின்சிபல் சொல்லிட்டாரு, the principal there said, நீ கால்ல போட்டுக்க ஷூவை கழட்டி தலையில வச்சுக்கிட்டு அந்த கிரவுண்ட் இத்தனை ரவுண்ட் அடி. and you have to remove your shoes from your legs and carry it on your head and go round the college ground. இவன் கால்ல போட்டுக்க ஷூவை கழட்டி தலையில வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கான் கிரவுண்ட. So he removed the shoes from his legs and placed it on his head and went round the college ground. அப்படி ரவுண்ட் அடிக்கும் போது கர்த்தர் அவன்கிட்ட பேசி இருக்கிறார். In this way, when he was going around, the Lord spoke to him. இப்ப இந்த பனிஷ்மென்ட் உனக்கு எதுக்காக தெரியுமா? Do you know why you are being punished today? நேற்றைக்கு என்னுடைய ஊழியக்காரன் உன்னை கடிந்து கொண்டு போன உனக்கு துக்கம் வந்துச்சு இல்லையா? Yesterday when my worker was correcting or chastening you, you had a grief. இது ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ். This is a co-educational college. எல்லா பிள்ளைகளும் பாக்குறாங்க. All the students were watching him. அப்ப பிரின்சிபல் சொன்னபோது இந்த படிப்பு வேண்டாம்னு வெளியே போயிருக்க வேண்டியதானே? So when the principal had given him a punishment, he should have said no more of studies and should have quit the place. அப்ப கேவலம் ஒரு படிப்புக்காக நீ ஷூவை கழட்டி தலையில வச்சிட்டு இப்ப கிரவுண்ட சுத்திட்டு இருக்கற. After all, for this education, you have removed your shoes from your legs and placed it on your head and walking around the ground. உன்னை என்னுடைய சமூகத்தில் நிறுத்துறதுக்காக தான் பரிசுத்தவான்கள் கடிந்து கொள்றாங்க. The leaders are chastening you to make you stand before in my presence. இது அந்த பையன் அடுத்த சண்டேல எழுமி நின்னு நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் கர்த்தர் என்னோடு இப்படி பேசினான்னு சொல்லி சாட்சி சொன்னான். All the things that I now told you was told as a testimony by the boy next Sunday. நீ ஆவிக்குரியவனாய் இருந்தா கர்த்தர் உன்னை உணர்த்துவார். If you're spiritual, the Lord will make you understand. கடிந்து கொள்ளுதல் யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான், வேசி பிள்ளைகளுக்கு இல்ல. Chastening is only for God's children and not for bastards. எபிரேயர் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read that in Hebrews chapter 12. கர்த்தர் யாரை சிட்சிக்கிறார்? Whom does the Lord chasten? தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். The Lord punishes or chasteneth every son whom he receiveth. கர்த்தர் உன்னை வருகையில சேர்த்துக் கொள்றதா இருந்தா இந்த பூமியில சின்ன காரியத்துக்கு உன்னை சிட்சிப்பார், தண்டிப்பார். If the Lord is going to receive you in his secret coming, even for a very trivial issue in this world, the Lord will chasten you and correct you. நீ வருகையில கைவிடப்படக்கூடிய ஆளா இருந்தா, if you are a person to be left behind in the secret coming, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது நீ எழுத்து நிப்ப, முறுமுறுப்ப, துக்கப்படுவ, ஊரெல்லாம் போய் தூற்றி திரிவ. if the Lord is chastening you, you will be resisting, you will be standing against it, you will be murmuring and also slandering it. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று எபிரேயர்ல படிக்கிறோம் 12 அதிகாரத்துல. In Hebrews chapter 12 it is written, if you are not chastened as all children are, then you are a bastard and not a son of God. அப்ப அந்த வேசி யாரை காட்டுகிறது? Whom does the whore show? எழுத்தின்படியான வேசி அல்ல. Not the literal whore. நாம் தியானிக்கிறபடி ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கிறபடி வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்துல அந்த மிருகத்தின் மேல் ஏறியிருக்கிற அந்த ஸ்திரீ தான் அந்த வேசி. And as we are meditating on Sunday mornings, as it is written in Revelation chapter 17, that whore is the woman seated upon the beast. அப்ப வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னா கைவிடப்பட்ட இயேசுவின் ரகசிய வரியில கைவிடப்பட்ட சபையில நீ மெம்பரா மாற போறன்னு அர்த்தம். So when you are said that you will be a bastard, then you will be left behind in the secret coming of the Lord and will be a member in the fallen church. ஆகவே நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். So now let's close our eyes. தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்க. Clearly understand. எகிப்தின் சிறையிருப்பு எதற்காக? Why was the Egyptian captivity? பலி செலுத்தும் போது பட்சிகளை துண்டிக்கவில்லை. When he offered a sacrifice, he did not divide the birds. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம இன்னும் சுயத்துக்கு மரிக்கல. In our lives, not yet have we died to ourselves. நம்முடைய சுயத்தை பலிபீடத்துல வைக்கல. We did not place ourselves on the altar. நம்முடைய சொந்த விருப்பத்தை பலிபீடத்துல வைக்கல. We did not place on the altar our own likes. வேலை ஸ்தலத்துல எவ்வளவு அவமானப்படுகிறோம். We are being humiliated much in the place where படிக்கிற இடத்துல எவ்வளவு அவமானப்படுகிறோம். we are being humiliated much in the place where we study. உலக பிரகாரமான வாழ்க்கையில எவ்வளவு அவமானப்படுகிறோம். In this worldly life, we are being humiliated ஆனா much. நம்முடைய பூரணத்துக்காக தேவன் நம்மை சிட்சிக்கும் போது கண்டிக்கும் போது துக்கப்படுகிறோம். But for our perfection, when the Lord chastens us and corrects us, we are grieved over it. காரணம் நம் சுயத்துக்கு மரிக்கவில்லை. The reason is that we have not yet died to ourselves. சாத்தான் கர்த்தரிடத்துல சொன்னான், Satan said unto the Lord, யோபுடைய எலும்பை தொட்டு பாரும், touch the bones of Job and அவன் see. மாம்சத்தை தொட்டு பாரும், Touch his flesh. அவன் சுயத்தை தொட்டு பாரும், Touch himself. அப்போது அவன் உம்மை தூசிப்பான். Then will he curse you. சாத்தான் சொன்னபடியே யோபு கர்த்தரை குற்றப்படுத்தி விட்டான். As Satan said,
Job had condemned the Lord. நாம் கண்களை மூடி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே சமர்ப்பிப்போமாக. Let us close our eyes and submit ourselves in God's ரெண்டு presence. காரியம். Two matters. நாம் இந்த தேவ சமூகத்துல ஆராதனைக்கு வர்றது பலி செலுத்துவதற்கு. And when we come to serve the Lord in God's presence is to offer sacrifice. நாம் நம்மையே பலியா கொடுக்கணும். We have to offer ourselves as a sacrifice. நம்முடைய சொந்த விருப்பங்களை பலியா கொடுக்கணும். We have to offer our own lives as a sacrifice. நம்முடைய சொந்த வழிகளை பலியா கொடுக்கணும். And we have to offer our ways as a sacrifice. சொந்த காரியங்களை பலியா கொடுத்து தேவனை ஆராதிக்கணும். We have to offer our own personal matters as a sacrifice and serve the Lord. மாத்திரமல்ல, Not only that, தேவ சமூகத்துல ஒருபோதும் தூங்க கூடாது. never should we sleep in God's presence. அப்ப தலைமை பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் வில்சன் அவர்கள் ஒரு ஸ்டடி கொடுத்தார். Then Pastor Wilson, who was the then chief pastor, gave a study. அவர் மூலமா கர்த்தர் என்கிட்ட பேசினார். Through him the Lord spoke to me. இரவெல்லாம் தேவ சமூகத்துல இருந்துட்டு தேவ சமூகத்துல தூங்கணும்னா தேவ சமூகத்துல தூங்குறது ஒரு நல்ல அனுபவம் தான். And if you are awake in God's presence all through the night and in the mornings when you sleep in God's presence, that too is a good experience. அதாவது மாம்ச சரீரத்துல இருக்கிறோம். That because we are in the body of flesh. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. This body of flesh is weak. நீ இரவெல்லாம் ஜெபித்து இருக்கணும். You should have prayed all night. அதிகமான நேரம் தேவனோட இருக்கணும். You have to spend much hours with God. அப்படி இருந்து உன்னை மீறி ஒரு செகண்ட் அசந்துட்டா பிரச்சனை இல்ல. And if you are like that in God's presence and beyond your control, if you sleep for some time, it's no problem. ஏதோ ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு வார்த்தை அப்படியே என்னை தொடும்படியாக தேடி வந்தது. He was speaking some other topic, and all of a sudden this word came and touched me. ஆண்டவரே விழிப்பின் ஆவியை தாரும். Lord, give me a spirit whereby I am awake. முதலாவது இந்த வார்த்தைகள் எனக்கு, அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு. First of all these words are for me, only then it's for you. இந்த தேவனுடைய பட்டயம் முதல்ல என்ன குத்துது, அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குத்துது. This sword of the Lord is first piercing me, only then next it's piercing you. ஆகவே நாம் தவிப்போம். Lo, so let's groan. ஆண்டவரே என்னுடைய சுயத்தை நான் பலிபீடத்தில் வைக்க உதவி செய்யும் என்று கெஞ்சுவோம். Let's plead the Lord, saying, Lord, help me to place myself on the altar. அந்த பட்சிகளை நான் துண்டிக்க உதவி செய்யும். Lord, help me to divide the birds. என் ஜீவியத்தில் காணப்படுகிற ஈசாக்க பலிபீடத்தில் வைக்க உதவி செய்யும். Lord, help me to place the Isaac of my life on the altar. தேவ சமூகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். I have to give importance to God's presence. இந்த உலகத்துள்ள எல்லாவற்றையும் பார்க்கலாம். More than everything in this world. முதலாவது தேவ சமூகம். First, God's presence. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். First, the kingdom of God. அவருடைய நீதி. And His righteousness. இந்த முதலாவது தேடினால் மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். If we seek these first, all those things shall be added unto you. எல்லாம் உன்னை தேடி வரும். Everything will come seeking you. உன் பிள்ளைகளை தேடி வரும். It will come seeking your children. அதை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இல்ல. There is no necessity for you to go seeking them. கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்போம். Let us fall in God's presence. பலி பிரமாணத்திலே உண்மையாயிருப்போம். Let's be faithful in the law of sacrifice. அயர்ந்த நித்திரைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Do not give room for deep sleep. தேவ சமூகத்திலே விழித்திருக்க கிருபையை கேளுங்க. Ask the Lord to give grace to be awake in God's presence. விழிப்பின் ஆவியை தாரும். Lord, give me a spirit whereby I am awake. உம்முடைய சமூகத்திலே விழித்திருக்க கிருபை தாரும். Give me grace to be awake in your presence. என்னை பலியாய் படைக்க கிருபை தாரும். Give me to offer myself as a sacrifice. என் சுயத்தை பலிபீடத்தில் வைக்க கிருபை தாரும். Help me to place myself on the altar. என் தேவனை பார்க்கல எதையெல்லாம் அதிகமாய் நேசிக்கிறனோ அதையெல்லாம் பலிபீடத்தில் வைக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Oh Lord, give me grace to place everything that I love more than my God on the altar. அப்படி நாம் கெஞ்சாவிட்டால், In this day, if you do not beseech, கர்த்தருடைய பிள்ளையே நீ அப்படி நீ கெஞ்சாவிட்டால், O child of God, if you do not beseech the Lord now, கர்த்தர் உனக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் சிறையிருப்புக்கு போவார்கள். the blessed children that the Lord has given you will go into captivity. உன்னுடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்கு போக விரும்புகிறாயா? Do you want your children to go into captivity? உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? Or do you want your children to be blessed? உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட விரும்புகிறாயா? Do you want your children to be elevated? அதுபோல ஊழியர்கள் எடுத்துக்கொண்டா, Similarly, when we consider the servants of God, விசுவாசிகள் தான் ஊழியக்காரங்களுக்கு பிள்ளைங்க. and to believers are the children for the servants of God. வாழ்க்கைப்பட்டவர்களுக்குள்ள உள்ளவளை பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், வாழ்க்கைப்படாதவங்களுக்கு தான் அதிகமான பிள்ளைங்க. And though she that is with life has got less children than she that is not with life. உங்களுக்கு ஒன்னோ ரெண்டோ பிள்ளைகள் தான். You might have one or two children. ஆனா எங்களுக்கு ஏராளமான பிள்ளைகள், நீங்க எல்லாரும் பிள்ளைகள். But we have got many children. All are children to us. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். St. Paul says, I have begotten you by the truth. நான் உங்களுக்கு தகப்பனாவும் தாயாவும் இருக்கிறேன். I am a father and a mother to you. அப்ப நம்ம ஊழியக்காரங்க என்ன செய்ய வேண்டும்? So what should the workers of God do? தேவ சமூகத்துல ஊழியக்காரங்க பிள்ளைகளாகிய விசுவாசிகள் சிறையிருப்புக்கு போகணும். And when workers of God are not true in God's presence, then the believers as children should go into captivity. நம்மளும் சிறையிருப்புக்கு தான் போகணும். And we also should go into அந்த captivity. சிறையிருப்பு நமக்கு வேண்டாம். We don't need that captivity. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தாவே
எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Lord, turn again our captivity, O Lord, as the streams in the south. வாயுள்ளவர்கள் கதறுங்க. Open your mouths and cry aloud. யாருக்கெல்லாம் வாய் இருக்கிறதோ, Those who have mouths, சிறையிருப்பை விட்டு எத்தனை பேர் வெளியே வர விரும்புறீங்களோ, as many as you want to come out of captivity. இப்ப கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம். Just a minute, just listen. நம்முடைய பிள்ளைகள் SSLC பரீட்சை எழுதியிருக்கிறாங்க, +2 பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ரிசல்ட். புறஜாதிகளுடைய பிள்ளைகளுடைய பேர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வருது. நம்முடைய பிள்ளைகளுடைய பேர் வரணும். Our children have risen 10th and +2 exams. The names of outside children or common children are coming out as school toppers in the papers, but our children's name should come out. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். Our children should get good வறுமை jobs. தரித்திரம் நீங்கணும். Poverty and penury should come out of the family. விசுவாசிகள் இந்த ஊருக்கே கடன் கொடுக்கறீங்க, கடன் கொடுக்கிறவங்களா மாறணும், கடன் வாங்க கூடாது. All the believers must be money lenders to people, and you should not borrow money. கர்த்தருக்கு உங்களை அப்படி மாற்ற முடியும். It is possible for the Lord to change you like that. நம்முடைய பதில நாம் செய்ய வேண்டியது, On our part, the thing we have to do is, தேவ சமூகத்தில் உன்னை பலியா ஒப்புக்கொடு. you have to offer yourself as a sacrifice in God's அவருடைய presence. சமூகத்தை கனம் பண்ணு. Honor His presence. அவருடைய சமூகத்துல விழித்திரு. And you have to prostrate in His presence. பலியா ஒப்புக்கொடு. Offer yourself as a sacrifice. அப்போது கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவார். Then the Lord will elevate your children. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். The Lord will elevate you. வானபரியந்தம் உயர்த்துவார். He is able to lift you up till heaven. பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். He will cause you to ride upon the high places in this earth. இப்ப நமக்கு அந்த அனுபவம் இல்ல. Now we do not have such an experience. தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றோம். We are despising God's presence. தாமதமா தொடர்ந்து வர்றோம். We are a habitual latecomer. மாத்திரமல்ல, Not only that, பல சந்தர்ப்பத்தில் தூங்குகிறோம். in many instances we sleep. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, கவனித்துக் கொள்ளுங்க. Just listen carefully, not 1 or 2 years. கர்த்தர் சொன்னா, உன் சந்ததியார் அந்நிய தேசத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், அடிமைகளா இருப்பார்கள், உபத்திரவப்படுவார்கள். The Lord said, your seed will be strangers in a strange city for 400 long years and will be afflicted. பிச்சைக்காரர்களா இருப்பார்கள். They will be beggars. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? மற்றவங்கிட்ட கையேந்த கூடிய நிலவரம். And they will be asking alms. ஒரு நாள் நமக்கு அது வரக்கூடாது. Such things should never happen to us. மற்ற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். We must be in a place where we are able to lend to others. கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணு. Honor God's presence. ஈசாக்கை பார்க்கலாம், தேவனே கர்த்தரே எனக்கு முக்கியம். More than Isaac, my Lord and my God is important for me. வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and say, ஆண்டவரே, என்னை பலியாய் படைக்க எனக்கு கிருபை தாரும். Lord, help me to offer myself as a sacrifice. எனக்கு விழிப்பின் ஆவியை தாரும். Give me a spirit whereby I am உம்முடைய awake. பாதத்தில் விழுந்து கிடக்க உதவி செய்யும். Help me to fall at your feet. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்து, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தீர். எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம்.